ஆண்டவர் ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எம்பிடி மினிஸ்ட்ரி சார்பாக இந்த முதலாவது கிறிஸ்துமஸ் கேரல்ஸை நம்ம நீலாங்கரை எஸ்எம் மகாலில் ஆரம்பித்திருக்கிறோம். இப்போதும் கூட நம்ம எழுந்து நின்று ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தை நம்ம சுத்திகரிக்கும்படி இயேசுவின் ரத்தத்துக்காக 7 விசை மன்றாடலாமா. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம், 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 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவின் ரத்தத்தா. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினா. There is power, wonder working power in the blood of the Lord. There is power, wonder working power in the precious blood of the Lord. நன்றி நல்ல ஆண்டவரே, இந்த கூடுகை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த தயவுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கூட இந்த நாளிலே கிறிஸ்துமஸ் காலத்து பாடல்களை பாடி தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்த இருக்கிறோம். சாட்சிகளை நாங்கள் சன்னிதானத்திலே உமக்கு நன்றி செலுத்தும் வண்ணமாக சொல்லி அனைவருடைய விசுவாசத்தை தூண்டுவதற்கு ஏதுவாக இருக்க கர்த்தர் கிருபை தருவதற்காக நன்றி. முழு கூடுகையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உடைய ஆளுகைக்குள்ள எங்கள் ஒருவரையும் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய ரத்தம் எங்கள் மீதும் இந்த இடம் முழுவதிலும் இந்த வளாகத்திலும் இருப்பதாக. வருகிற ஜனங்கள் தடைகளை நீங்கி வர கர்த்தர் கிருபை தாரும். உமக்கே சகல துதி கன மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. நம்ம உட்காரலாம். ஒரு சில சாட்சிகளை நம்ம பகிர்ந்து கொள்ள போகிறீங்க. இந்த வருஷத்தினுடைய இறுதிக்கு வந்திருக்கிறோம். எபிடி மினிஸ்ட்ரி சார்பாக நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக, கர்த்தருடைய நாமத்துக்கு ஏதுவாக நீங்கள் சொல்லும்படி உங்களை அழைக்கிறோம். குடும்பமாக வந்திருக்கிறவர்கள் நீங்கள் குடும்பமாக ஒருவராக முன்னே வந்து உங்களுக்குரிய சாட்சியை நீங்கள் தனித்தனியாக 3 நிமிஷம், ஒரு குடும்பத்துல கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் வந்திருந்தா நீங்கள் தனித்தனியாக ஆளுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து தேவனை மயப்படுத்த உங்களை அழைக்கிறோம். முன்னே வாருங்கள், நம் சாட்சி பகுதியிலே செல்வோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடம் முழுவதும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் தேவனுடைய அனுகிரகம், அந்த காட்ஸ் ஃபேவர் எல்லாவற்றிலும் இருந்தது. இந்த வருடம் முழுவதும் நல்ல சுகத்தோடையும் பலத்தோடையும் கர்த்தர் பாதுகாத்தா. அது மட்டும் இல்லை, இந்த மினிஸ்ட்ரியோட அசோசியேட்டா இருக்கிறதுனால 2 அங்கிளோட ப்ரேயர்ஸ், எல்லாருடைய ப்ரேயர்ஸும் என்னை தாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வருடம் முழுவதுமே எல்லா எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன் எம்பிடி மினிஸ்ட்ரியில இருக்கிறதுனால கிடைத்தது. அதுக்கப்புறம் இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஆவிக்குரிய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வேதத்தை வந்து நிறைய படிக்க வைப்பாங்க. இயர்லி 4 times கேட்டி வைப்பாங்க. ஒரு இதுலயும் வந்து பைபிள் குவிஸ் வைப்பாங்க. ஸோ அதுல வந்து பைபிள்ல இருக்கிறது படிக்கிறது மாத்திரமெல்லாம் அந்த ரெஃபரன்ஸோட படிக்க வைப்பாங்க. ஸோ ஆக்சுவலா இதெல்லாம் என்னோட லைஃப்ல இதுக்கு முன்னாடி நான் ரெஃபரன்ஸோட படிச்சது கிடையாது வசனங்கள். ஆனா இப்பெல்லாம் வந்து கேட்டியில வந்து அடிக்கடி குவிஸ் எழுதுறதுனால அதெல்லாம் படிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இந்த வருஷத்துல இருந்து புதுசா இயர்லி ஒன்ஸ் AA80 ஒரு எக்ஸாம் ஆரம்பிச்சாங்க. அதுவும் ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தது. எஸ்பெஷலி இன்னைக்கு வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறதுக்கு இந்த எம்பிடி மினிஸ்ட்ரி 2 அங்கிளும் காரணம். அவர்களோட ஜெபம் என்னை தாங்கி கொண்டு இருக்குது. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. என் பெயர் வந்து ஜோசப். நான் செங்கல்பட்டுல இருந்து வரேன். இது என்னுடைய தாயார், இது என்னுடைய துணைவியார். நான் வந்து ஏறக்குறைய 8 வருஷமா இந்த ஊழியத்துல எம்பிடி ஊழியத்துல இருக்கிறோம். எல்லாருக்கும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும்போது மரண கட்டுக்கு நான் பாதிக்கப்பட்டிருந்தேன். உயிருக்கு போராடி கொண்டிருக்க ஒரு சூழ்நிலையில என்னுடைய சகோதரி ஷேர்லி சங்கீதம் வந்து இந்த ஊழியத்துல இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு தெரிவித்ததின் பேரில் நான் வந்து அவங்கள ஃபோன் மூலமா கான்டாக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன அந்த மீட்டிங்க்கு வர சொன்னாங்க. நான் வந்தேன். கர்த்தர் எனக்கு அபரிதமான சுகத்தை கொடுத்து இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி சாட்சியா நிக்க வச்சிருக்கிறார். உயிருள்ள சாட்சியா நிக்க வச்சிருக்கிறார். அதுக்காக கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். ஒவ்வொரு காரியத்துக்காகவும், ஒவ்வொரு கஷ்டங்களுக்காகவும், என் குடும்ப நிலைமைக்காகவும் ஒவ்வொரு முறையும் எவான்ஜலிஸ்ட் டேவிட் ஜெயக்குமார் ஐயா கிட்டையும்
ஏழாம் சால்மன் ராஜ் ஐயா கிட்டையும் நாங்கள் எப்போதும் ஜெபம் பண்ணுவோம். 2 பேரும் உடனே எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் மீட்டிங் வரும்போதும் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. இதுல வந்து முக்கியமான விஷயம் கர்த்தரின் தொடுதல் இருக்கும். ஒவ்வொரு மீட்டிங்லையும் வந்து கர்த்தரின் தொடுதல் இருக்கும். அதுல நாங்கள் பயனடைந்தது ஏராளம் ஏராளம் ஏராளம். கொடுத்த நேரத்தை சொல்றதுக்கு முடியாது. ஆனா நாங்கள் பெற்ற அபரிதமான ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இனி இங்க சாட்சியாய் ஜீவனோட என்னை கர்த்தர் இங்க வைத்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். முக்கியமாக அநேக கட்டுகள் மத்தியில தான் நாங்க இந்த ஊழியத்துக்குள்ள நாங்க வந்தோம். ஆனா அநேக காரியங்கள்ல கர்த்தர் எங்களோட இருந்து இவர்களுடைய ஜெபத்தின் மூலமாக எங்களை அநேக காரியங்கள்ல இருந்து கர்த்தர் எங்களை விடுவித்து இம்மட்டுமா எங்களை ஜீவனோட எங்களை வைத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததுக்கப்புறம் நாங்க பைபிள் குயிஸ் மூலமாக அநேக வேத காரியங்களை ஆழமான சத்தியங்களை எங்களால அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார். இவர்கள் மூலமாக இன்னும் அதிகமா வேதத்தை நாங்க அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தது. அதற்காக கர்த்தரை நான் மகிமைப்படுத்துகிறேன். நான் வந்து எங்க குடும்பத்துல ரொம்ப காலமா எங்களுக்கு வர ஆசீர்வாதம் தடைப்பட்டு கொண்டே இருந்தது. ஐயாவிடம் சொல்லி 2 பேரையும் ஜெபிக்க சொல்லுவோம். அவங்க ஜெபிச்சு உங்களுக்கு வரோம்மா, தாமதமா வரும், ஆனா நீங்க வந்து அதுக்காக கவலைப்படாதீங்க, வர்ற காரியம் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரும், நாங்க ஜெபிச்சு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல நாங்கள் அதிக நாளாய் நாங்கள் எதிர்பார்த்திருந்த அந்த சுதந்திரம் எங்களுக்கு வந்து கிடைத்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பரசுராமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எங்களை சாட்சியாக நிறுத்தின கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எம்பிடி ஊழியம் வந்து எங்களுக்கு 2017ஆம் வருஷத்துலேருந்து எங்களுக்கு அறிமுகமாச்சு. அங்கிள் 2 பேரும் எங்களுக்கு அப்போ தான் தெரியும். எங்களுக்கு வந்து குழந்தை இல்லை அப்படின்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களுக்கு அது ஒரு பாரமாக இருந்துச்சு ஆரம்பத்தில். இப்போ அங்கிள் வந்து எங்கள் வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண வரும்போது எங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கிள் வந்து ப்ரேயரில் சொன்னது என்னென்னா, அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ்க்கெல்லாம் நீங்கள் சர்ச்சுக்கு வந்து குழந்தை வச்சுருப்பீங்க, குழந்தையோட தான் நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்த உற்பவ காலத்தில் உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவனுக்கு ஓபேத்துன்னு பேரிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிள் சொன்னாங்க. அதே போல் ஆண் குழந்தை பிறந்தான், அவனுக்கு ஓபேத்து அப்படின்னு பேர் வச்சோம். 5 மாதம் கழித்து நாங்கள் தாம்பரம் எம்பிடி ப்ரேயர் மீட்டிங்க்கு வந்து ஓபேத்து அவனை தூக்கிட்டு நாங்கள் ப்ரேயர் மீட்டிங் வரும்போது, அப்போ அங்கிள் வந்து அந்த ப்ரேயர் மீட்டிங்கை எங்களுக்கு சொல்லும் போது, அடுத்தது டேனியல் வந்து அடுத்தது உங்கள் வீட்டில் டேனியல் பிறப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் டேனியல் எங்களுக்கு பிறந்தான். 2மே அங்கிள் வந்து ப்ரேயர் மீட்டிங்கில் எம்பிடியில் வந்த பிறகு அவங்க ப்ரேயர் பண்ணி அவங்க சொன்ன மாதிரி ஆண் குழந்தைங்க தான் பிறந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு விசேஷமாக என்னென்னா, போன வருஷம் எங்களுக்கு வந்து ஒரு வீடு வந்து உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் தராரு, லோன் இல்லாமலே நீங்கள் அந்த வீட்டை வாங்குவீங்க அப்படின்னு அங்கிள் சொன்னாங்க. அது போலவே லோன் இல்லாமலே எங்களுக்கு வந்து எங்களோட வருமானத்துக்கு நாங்கள் லோன் போடல. அது இல்லாமல் எங்களுக்கு சொந்த வீடு கடன் இல்லாமல் வாங்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை செஞ்சார். அது அங்கிள் ப்ரேயரில் வந்து சொன்னபடியே அது அப்படியே நடந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். அது இல்லாமல் இந்த வருஷத்தில் வந்து அநேக காரியங்கள் சொல்லலாம். அதை நாங்கள் ஷார்ட்டாக சொல்லணுன்னா, இங்கே நீலாங்கரை ப்ரேயர் மீட்டிங் வரும்போது ஒரு வாட்டி என்ன சொன்னாங்களே, உங்களுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே அந்த 10,000 ரூபா எங்களுக்கு கிடச்சிச்சு. நாங்கள் பாட்டு பாடுறதுக்கு எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு கிடச்சிச்சு. அது பாடி நாங்கள் முடிச்சு திருப்பியும் அடுத்த ப்ரேயர் மீட்டிங்க்கு வரும்போது சொன்னாங்க, அடுத்து ஒரு 50,000 ரூபா உங்களுக்கு கடவுள் தராரு, அதில் 10,000 ரூபா பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கோங்க, மீதி 40,000 ரூபா உங்கள் செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே போலவே எங்களுக்கு ஒரு 50,000 ரூபா கிடச்சிச்சு. அதில் நாங்கள் 2 பேரும் வந்து பாடலுக்காக பாடிட்டு அதே போல் அந்த 40,000 நாங்கள் எங்களுக்குன்னு எடுத்து வச்சோம். அதுபோல் அநேக காரியங்கள் உண்டு. அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உனக்கு நிறைய சாரீஸ் நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவிக்கு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே நிறைய சாரீஸ் வாங்கிறதுக்கு கிருபை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து திருப்பியும் உங்களுக்கு கொஞ்சம் நகையும் கடவுள் தராரு, கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரி அதுவும் நடந்துச்சு. கர்த்தர் அநேக அற்புதங்கள் எங்கள் வாழ்க்கையில் செஞ்சுருக்காரு. இந்த எம்பிடிக்காகவும் கர்த்தருக்காகவும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த எம்பிடி ஊழியத்திற்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
எனக்கு வந்து அங்கிள் ஜெபம் பண்ணும்போது, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது ஒரு 3 இயர்ஸ் பேக் இருக்கும்போது, ஊழிய அழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் கடவுள் வந்து போன வருஷத்துலேருந்து எனக்கு வந்து அந்த ஊழியத்தின் கதவுகளை வந்து எனக்கு திறந்து கொடுத்து, எங்கள் சர்ச்சில் நிறைய கூகுள் மீட்டில் வார்த்தை சொல்கிறதுக்கும், அதே போல் குட் ஃப்ரைடேயில் வந்து மெசேஜஸ் கொடுக்கறதுக்கும் கடவுள் எனக்கு உதவி செஞ்சார். அது மாத்திரம் இல்லை, அங்கிள் ஒரு வாட்டி ஜெபம் பண்ணும்போது அநேக வாலிப பிள்ளைகள் உன்னோட வார்த்தைகளை மெசேஜஸை கேட்டு வந்து எழும்புவார்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் எங்கள் சர்ச்சில் வந்து ஒரு யூத் சர்வீஸ் நடத்துறதுக்கு கடவுள் வந்து உதவி செஞ்சார். அந்த சர்வீஸ் எப்படின்னா, மொத்தம் எங்களோட லுத்ரன் சர்ச்சோட டயசிஸ் போர்டுக்கு வந்து என்னோட மெசேஜ் வந்து போகும். ஸோ ஆல் ஓவர் எல்லா லுத்ரன் சர்ச்சஸில் இருக்க வாலிப பிள்ளைகளும் வந்து அந்த வார்த்தைகளை வந்து கேட்கும்படியாக தேவன் வந்து அனுகிரகம் செஞ்சார். அதே போல் போன வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து கேட்டபோது ஓபிதுக்கு வந்து ஸ்கூலை மாற்றிடலாம் அப்படின்றதுக்காக வந்து ஜெபம் பண்ணோம். வேறு ஸ்கூலில் போடலாம், அப்படி ஃபீஸ் பே பண்ண முடியல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் அப்போது கடவுள் சொன்னது வந்து நீங்கள் இங்கே இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தேவன் வந்து எல்கேஜி முடிஞ்சு இப்போ யூகேஜிலையும் வந்து அவனோட எல்லா ஃபீஸுமே வந்து ஒரு பாரமும் இல்லாமல், எந்த கடனும் இல்லாமல் தேவன் எங்களுக்கு வந்து அதை பே பண்ணுறதுக்கு உதவி செஞ்சுருக்காரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அதே போல் எம்பிடி மினிஸ்ட்ரீஸில் டேவிட் அங்கிளுக்கும் சாலமன் அங்கிளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். எல்லா காரியத்திலும் எல்லா நேரத்திலும் எங்களுக்காக ஜெபித்தார்கள். அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எம்பிடி ஊழியத்தின் சார்பில் ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளை ஆட்லினுக்கும் கிறிஸ்டபருக்கும் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. என் பேர் எஸ்தர், என் கணவர் பேர் சுதாகர், பெரிய பிள்ளை பேர் எப்சிபா சகரியா பரிபூர்ணன். கர்த்தர் எங்களுக்கு எம்பிடி கொடுத்ததுக்கு நான் அதிகமாக நன்றி செலுத்துகிறேன். 2019 எங்கள் அத்தை மூலிமா எனக்கு எம்பிடி ஊழியக்கார மூலிமா எனக்கு கிடச்சிது. அதன் மூலிமா நான் நிறைய நன்மைகள் பெற்றிருக்கேன், சொல்ல முடியாது. அது ஆவிக்குரிய பகுதியிலையும் சரி, அதுக்கு முன்னாடினா கடன் வாங்கிக்கிட்டே இருப்போம். இப்போது ஆண்டவர் கிருபையால் கடன் அடைக்க ஆண்டவர் உதவி செய்கிறாரு. கர்த்தர் இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவமும் சங்கீதம் 23 லாஸ்ட் அதிகார வசனம் கொடுத்தாரு. நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும் என்று சொல்லி அந்த வார்த்தையை கர்த்தர் நன்மையாக தான் எங்களை வச்சிருக்கிறாரு. இனி கடன் வாங்காதபடி கர்த்தர் நிறைய சில கடன்கள்லாம் அடைக்க கர்த்தர் உதவி செய்தார். பிள்ளைகள் படிப்பு காரியத்தை கர்த்தர் பொறுப்பெடுத்துக்கிட்டாரு. அதே பிள்ளைங்களும் சுகமாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. எங்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறாரு. கர்த்தருக்கே மகிமை உண்டதாக. அது மாத்திரம் இல்லை, எங்கள் வீட்டு கூட்டம் கர்த்தர் ஆசீர்வாதமாக நடக்க, கர்த்தர் ஊழியக்காரங்க மூலியமா வந்து ஜெபம் நடக்க கர்த்தர் செய்த கர்த்தருக்கே மகிமை உண்டாதாக. ஆமென். எஸ்தர் சுதாகர் அவர்களுக்கு எம்பிடி ஊழியத்தின் சார்பிலே ஒரு சின்ன பரிசு பொருட்களை கொடுக்க விரும்புகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை செலுத்துக்கிறேன். நான் எம்பிடி மினிஸ்ட்ரீஸ்க்கு 10 இயர்ஸாக வருகிறேன். என் பேர் ஷேர்லி சங்கீதம். எனக்கு 2 daughters. என் ஹஸ்பண்ட் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்காங்க. கர்த்தர் வந்து இந்த எம்பிடி ஊழியத்துக்கு நான் வரும்போது பயங்கர பில்லி சூன்ய கட்டில், மந்திரம், மாந்திரிகம், இந்த கிரியைகளில் நான் குடும்பமாக கட்டப்பட்டிருந்தது. மன தருவாயில் தான் நான் வந்த கர்த்தர் வந்து எல்லாவற்றிலேருந்து பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அது ஜெபித்தது இவாஞ்சலிஸ்ட் சாலமன் அப்பா, இவாஞ்சலிஸ்ட் டேவிட் அப்பா, இவாஞ்சலிஸ்ட் ஆனி ஆண்டி. என் பிள்ளைகளையும் கர்த்தர் தான் எம்பிடி ஊழியங்கள் வழியாக வளர்த்து கொடுத்தாரு. நான் எந்த கேரும் எடுக்க முடியாத நிலமையில தான் என் உடம்பு சரீரம் இருந்தது. ரொம்ப உடம்பு முடியல, இந்த சூன்யத்தினால அகப்பட்டு எனக்கு உடம்பு முடியவே முடியாது. அவங்க ஸ்டடீஸ் எல்லாம் நான் டேக் கேர் பண்ணவே இல்லை இது வரைக்கும். அவங்க இந்த கிளாஸ் ஹையர் செகண்டரி, நான் வரும்போது ப்ரைமரியில் இருந்தாங்க, இப்போ வந்து ஹையர் செகண்டரி. நான் எந்த டியூஷனு, எந்த கோச்சிங்கு இதெல்லாம் நான் கேர் எடுத்துக்கினதே இல்லை. நாளைக்கு போர்டு எக்ஸாம்னா கூட நான் பிள்ளைகளை நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் வந்து ஃப்ளையிங் கலர்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் ஃப்ளையிங் கலர்ஸில் பாஸ் பண்ண வச்சார். படிப்பில் ஃபஸ்ட்டு தான். ஆனால் நாளைக்கு எக்ஸாமாக இருந்தால் கூட இன்றைக்கி எம்பிடி மினிஸ்ட்ரீஸ்க்கு வந்து சேர்ந்துருவாங்க.
மட்டுமல்ல எனக்கு வர வேண்டிய சொத்துக்கள் வராமல் இருந்தது. இதற்கு எனக்கு கிடைக்கக்கூடாதபடிக்கு ஏகப்பட்ட பில்லி சூன்யங்கள், மந்திரங்கள், மாந்திரிகம் எல்லாம் உயிர் போகும் தருவாயில் செய்து வைத்திருந்தாங்க. நான் இவாஞ்சலிஸ்ட் டேவிட் அப்பா, சாலமன் அப்பா, ஆனி ஆண்டி இவர்கள் எனக்காக ஜெபித்தாங்க. அந்த சொத்துக்கள் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லா பில்லி சூன்யங்களும் அழிக்கப்பட்டு அந்த சத்துருக்கள் முன்னாடி எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி அது எனக்கு கிடைக்க செய்தார்கள். இது செய்தவர்கள், இந்த சூனிய கட்டுகள், மாந்திரிக கட்டுகள்லாம் செய்தவர்கள்லாம் ஒருத்தர் இறந்து போயிட்டார், கொரோனாவில் மரித்து போய்விட்டார். இன்னொருத்தவங்க கீழே விழுந்து அடிபட்டு இருக்கிறாங்க. இன்னொருத்தங்க எங்கே இருக்காங்களே, மற்ற பேர் எங்கே இருக்காங்கன்னே தெரியல. கர்த்தர் அப்படி எனக்கு என் குடும்பத்துக்கு விடுதலை கொடுத்தார். மட்டுமல்ல, சமீபத்தில் என் குடும்பத்தில் பயங்கர இந்த பில்லி சூன்ய கட்டுனால பிரச்சனை ஏற்பட்டது. அதாவது உயிர் போரும் தரையில் இருந்தது. 4 பேர் உடைய இதுவும் ஒரு 1 ஹவர் அப்படியும் ஒரு கஷ்டத்தில் இருந்தது. நான் நினச்சேன் இது குடும்பத்தில் வந்த பிரச்சனை அப்படின்னு நினச்சேன். ஆனால் அது இல்லை. நான் இந்த இவாஞ்சலிஸ்ட் டேவிட் அப்பா கிட்ட நான் ஃபோன் பண்ணி ஜெபிச்சேன். இந்த மாதிரி நடக்குது, இந்த நேற்று இப்படி நடந்தது, ஒரே பிரச்சனை, தலைகள் தான் அடிச்சுன்னு சாவணும், அந்த மாதிரி நிலைமை அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்பா ஜெபித்து அந்த ஆண்டவர் வெளிப்படுத்தினார். அந்த வெளிப்படுத்த எதனால் இந்த குடும்ப பிரச்சனை வந்ததுன்னு. இது கூட வேலை செய்கிறவங்க, என் கணவர் கூட வேலை செய்கிறவங்க செய்யப்பட்ட கிரியை. ஒரு வேலையை விட்டு போனோம், இவர் இறந்துடணும், மாத சம்பளம் வாங்கக்கூடாது அப்படின்னு செய்யப்பட்ட கிரியையினால் வந்தது. இதுக்கு ஏகப்பட்ட காசு, லட்சங்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் வெளிப்படுத்தினாங்க, யார் செய்தாங்க, என்ன செய்தாங்க, எப்படி இந்த செய்திருக்காங்க, எல்லாத்தையும் கர்த்தர் டேவிட் அப்பா வழியாக வெளிப்படுத்தி அந்த கிரியைகளை அந்த ஜெபத்திலே அழித்தார். அழித்த உடனே இன்னொன்று சொன்னாங்க, இது கிரியை முடிஞ்சிச்சு, நீ என்ன செய்யணும்னா டெய்லி அகித்தோபல் மெசேஜ் இருக்குது, அதை 3 முறை உன் வீட்டில் டெய்லி போடணும். போட முழுதுமாக அது சங்கரிக்கப்பட்டிருக்கும். கர்த்தர் அற்புதமாக என் குடும்பத்தை உயிர் தப்ப செய்தார். 4 தலைகளும் தப்புனது கர்த்தரே அதுக்கு டேவிட் அப்பா மூலமாக அதை வெளிப்படுத்தினார். அதுதான் அங்கே அதிசயமே. வெளிப்படுத்தினார், எல்லாத்தையும் சகலத்தையும் வெளிப்படுத்தி வேலையை மீட்டு கொடுத்தார், ஜீவனை மீட்டு கொடுத்தார், குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளையிட்டார். சமீபத்தில் நடந்த இந்த காரியம் இந்த எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் வழியாக நான் பெற்ற நன்மைகள் சொல்லனா இட் வில் டேக் இயர்ஸ். அது சொல்லி முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒரு அதிசயம் தான், ஒவ்வொரு நாளும் அது அற்புதம் தான். நான் இங்கே வரத்துனால்தான், என் பிள்ளைங்களும் நானும் வரத்துனால்தான் நாங்கள் உயிர் பிழைத்திருக்கோம். அது மட்டும் இல்லை, கர்த்தர் எங்களுக்கு செழிப்பை கட்டளை இருக்கார், உயர்வை கட்டளையிட்டிருக்கார். எனக்கு முன்பாக எந்த சத்துருக்களும் நிற்கலை. உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவரும் நிற்க போவதும் இல்லை. நான் எம்பிடி வர வைக்கும் எந்த சத்துருக்களும் என் கண்களில் இப்பொழுது தென்படவில்லை. அப்பொழுது 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவங்க இன்னைக்கு இல்லை. கர்த்தர் எனக்கு பரிபூர்ண விடுதலை கொடுத்தா. அது மட்டும் இல்லை, சாங்ஸ் யூடியூப் வழியாக எங்களுக்கு எம்பிடி மினிஸ்டர்ஸ் கொடுத்த வாய்ப்புகள் ஏராளம். நானும் என் பிள்ளைகளும் அநேக பாடல்கள் பாட கர்த்தர் கிருபை செய்தார். இந்த நேரத்தை மியூசிக் டைரக்டர் கெவின் ஸ்டீவ் மற்றும் எல்சிபராக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன். கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை செலுத்துக்கிறேன். எங்களுக்காக ஜெபித்த எவாஞ்சலிஸ்ட் சாலமன் அப்பா, டேவிட் அப்பா, எவாஞ்சலிஸ்ட் ஆனி ஆண்டிக்கு மனமார நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசப்பா கூட எம்பிடி மூலமாக என் படிப்புலேயும் சரி, என் வாழ்க்கையிலையும் சரி பெரிய அதிசயங்களை செய்திருக்கிறாரு. 10th போர்ட்லேயும் சரி, இப்போ எழுத போகிற 12th போர்ட்லேயும் சரி நல்ல மார்க்கங்களை ஏசப்பா கிருபையாக எம்பிடிக்கு வந்ததுனால எடுக்க செஞ்சார். என் வாழ்க்கையில் நிறைய அதிசயங்கள் எம்பிடி மூலமாக நான் பெற்றுக்கொண்டிருக்கேன். அதுக்காக தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாமத்தை மகிமை செலுத்துகிறேன். நல்லபடியாக நான் எம்பிடிக்கு வந்ததுலேருந்து நான் படிப்பில் நிறைய உயர்ந்து இருக்கேன். அதே போல் என்னோடய பைபிள் ரீடிங்லேயும் நல்லபடியாக நான் நிறைய படிப்பை படித்து எனக்கு தெரியறதுக்காக நன்றி. மட்டுமல்ல, 2 பிள்ளைகளும் நான் வரும்போது ரொம்ப சுகவீனப்பட்டு இருந்தாங்க. அடினாய்ட் டான்ஸ் அதெல்லாம் ஆப்ரேட் பண்ணோம், சர்ஜரி பண்ணோம், வேறு வழியே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் அதெல்லாம் இல்லாதபடிக்கு நல்ல சுகத்தோட பலத்தோடு இப்போல்லாம் எந்த சிக்னஸும் இல்லை. தே ஆர் ஃபிட்.
இந்த மாதிரி ஃபிட்னஸ் டாக்டர் கிட்ட போய் எவ்வளோ வருஷம் ஆகுது. அந்த மாதிரி ஒரு விடுதலை கத்தர் இங்கே அற்புதத்தை செய்தார் எம்பிடி ஊழியங்கள் வழியாக. கத்தருடைய நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். ஷேர்லி சங்கீதம் அவர்களுக்கும் அருமையான பிள்ளைகள் சாரா ஷைனிக்கு எம்பிடி ஊழியத்தின் சார்பில் ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு இந்த எம்பிடி ஊழியத்தை மினிஸ்ட்ரிக்கு எங்களை ஏசப்பா கூட்டிகிட்டு வந்தார். 1 இயர் ஆகுது நாங்கள் இங்கே வந்து. அதுக்கு காரணம் வந்து இங்கே வந்திருக்க ஜீவா சிஸ்டர் தான் எனக்கு. ஏன்னா எங்கள் கிளினிக்கில் அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க 1 வருஷமாக என்னை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, நீங்கள் வாங்க, இது மாதிரி மினிஸ்ட்ரியில் நல்ல பாஸ்டர் இருக்காரு, நல்லா ஜெபிப்பாங்க உங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களும் ரொம்ப தடையாகவே இருந்தது. சரி மீறி நாங்கள் இது உள்ள நுழைஞ்சது தான். இது வந்து நோவா பேழைன்னு சொல்லியிருக்கிறார் பாஸ்டரு. அதே மாதிரி நாங்கள் இந்த எம்பிடி மினிஸ்ட்ரியில் நாங்கள் நுழைஞ்சதுலேருந்து நாங்கள் அப்போ எப்படி இருந்தோன்னு எங்களுக்கு தெரியாது. இப்போ இந்த பிசாசு போராட்டம் எங்களுக்கு வந்து செய்வனை பண்ணிட்டாங்க. எங்கள் குடும்பமே பிரிஞ்சிடணும், முக்கியமாக நாங்களே இருக்கவே கூடாது, என் பையன் இவன் வந்து படிக்கவும் கூடாது, முன்னேறக்கூடாதுன்றதுக்காக 7 பேர் சேர்ந்து எங்களுக்கு செய்வனை பண்ணிட்டாங்க. ஆனாலும் நாங்கள் ஜபத்தில் வர 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 நாங்கள் வந்து அதை எதிர்த்து போராடக்கூடிய ஒரு திராணியை எங்களுக்கு தைரியத்தை கொடுத்தாரு ஏசப்பா. அதே போல் ஒவ்வொரு ப்ரேயருக்கும் நாங்கள் வந்துடுவோம். இங்கே வரலன்னா எனக்கு அங்கே வேலையே ஏதோ ரொம்ப ஒரு டென்ஷன் ஆகிடுவேன். என்னால் அங்கே இருக்கவே முடியாது. அதனால எப்படியாவது ஏசப்பா இங்கே ப்ரேயரில் கூட்டிகிட்டு வந்து எங்களை அட்டன் பண்ண வச்சுருவாரு. அதே போல் எனக்கு வந்து நிறைய எப்படியாவது கையை காலை உடச்சி நான் படுத்த படிக்க ஆயிடணும், இவனும் அப்படிதான், இவனும் முன்னேறவே கூடாதுன்ற போராட்டம் எப்படியும் எங்களை வகை தேடிட்டே இருந்தான். ஆனாலும் நாங்கள் வந்து ஏசப்பாவோட வார்த்தைங்களை பிடிச்சிக்கிட்டோம். பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணி நிறைய வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள், திட்டங்கள்லாம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நாங்கள் வந்து ஏசப்பா சொல்லியிருக்கா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாயின்னு. அதே போல் நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் பிடிச்சிட்டு ஒவ்வொரு நாளும் நிறைய நெருக்கடிகள்லாம் வந்தது. அதே மாதிரி இப்போ என் மகனுக்கும் அப்படிதான், நிறைய போராட்டம். அவன் எங்கே போனாலும் போராட்டம் தான் அவனுக்கு. அதனால் அவனை பாஸ்டர்கிட்ட தான் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். நான் ரொம்ப மனசு உடஞ்சிருவேன், நிறைய போராட்டங்கள் வரும், எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, நிறைய இக்கட்டான சூழ்நிலைகள். அதாவது எங்களுக்கு தேவை, நான் சம்பாதிக்கிற அந்த சின்ன சம்பளத்தை வச்சு தான் நான் நிறைய ஏசப்பா வந்து குறைவுகளை நிறைவாக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல் எங்களை நிறைவாக்கி தான் வராரு, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வராரு. ஆனால் நாங்கள் இந்த ஊழியத்தில் நாங்கள் நுழையலன்னா இன்னைக்கு எப்படி இருப்போன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஏசப்பாவை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்க, மறிச்சு போயிட்டாங்க. ஆனாலும் எங்களுக்கு ஒரு வைராக்கியத்தை கொடுத்துருக்கிறாரு. டேவிட் பாஸ்டருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அதே மாதிரி சாலமோன் பாஸ்டருக்கும் அப்படிதான். ஆனால் எங்களை இந்த குடும்பத்தில் இணைச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஏன்னா எங்கள் குடும்பம்லாம் எங்களை ரொம்ப வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. இவனை கூட சொன்னாங்க, இவன் வந்து அவங்க அப்பா மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை கூட ரொம்ப ஒதுக்கிட்டாங்க. எங்கள் குடும்பத்தை விட்டு ஒதுக்கிட்டாங்க, ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. நாங்கள் அந்த அன்புக்காக ஏங்கணும். ஆனால் இந்த எம்பிடி பேழை வந்து எங்களுக்கு நிறைய அன்பு கொடுத்தது. ஏசப்பா நேசிக்கக்கூடிய ரொம்ப ஐக்கியத்தை கொடுத்துருக்குது. அதனால ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். ஏசப்பாக்கு நன்றி, எம்பிடி ஊழியத்துக்கு நன்றி, பாஸ்டருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஏசப்பா என்னை சாட்சியாக நிறுத்தியிருக்காரு. நான் வேலை செய்கிற இடத்துலேருந்து எங்கே வேலை செய்யலான்னு போனாலும் ரொம்ப போராட்டம். ஃபஸ்ட்டு நல்லா போகிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் நிறைய போராட்டமாக இருக்கும். பொறாமையினால் என்னை எப்படின்னா வேலையை விட்டு நிறுத்திடலாம் என்று சொல்லி நிறைய போராட்டமாக இருந்தது. ஆனால் 2 பாஸ்டரும் எனக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணிகிட்ருக்காங்க. டேவிட் பாஸ்டர் மூலியமாகவும் ஏசப்பா தீர்க்க தரிசனமாக ஒரு சில வார்த்தைகள்லாம் கொடுத்தாரு. அதையும் நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபத்திலே இருந்தோம். பாஸ்டர் மூலிமா ஏசப்பா சொன்னது வந்து ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தாரு. அதுக்காகவும் தொடர்ந்து ஜெபிச்சிருந்தோம். ஏசப்பா உங்களுடைய சித்தத்தின்படி ஏசப்பா நீங்கள் இதை நடத்துங்க ஏசப்பான்னு சொல்லிட்டு, அதேபடி ஏசப்பாவும் அதுக்கு நேமும் வந்து பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி கிரைஸ்ட் கார்டியல் அசோசியேட்ஸ்ன்னு சொல்லி அந்த நேம் கொடுத்தாரு. ஏசப்பா ஓனாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண சொல்லி தந்ததுக்காக, கிருபைக்காக அவருக்கும் நன்றி. எனக்காக தொடர்ந்து ஜெபித்துட்டு இருந்த 2 பாஸ்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறோம். தானே ஜாஷுவா நான் இருதயத்தின் ஆயத்திலிருந்து நான் நன்றிகளையும் தோத்திரங்களையும் எடுக்கிறேன். இந்த
கேரல்ஸ்க்கு வந்து ஷார்ட்ஸ் போட்டோம், அட்வர்டைஸ்மெண்ட் ஷார்ட்ஸ். ஒன்று வந்து லெங்க்த்தாக ஒன்று கொடுத்தாரு, ஒன்று மாதிரி கொடுத்தாரு ஷார்ட்டாக ஒன்று. அது வந்து ஜாஷுவா வடிவமைச்சது தான். அதாவது தான் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. கர்த்தர் அவருக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்காரு. ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு புதுசாக. கர்த்தர் அவரையும் அவருடைய பிஸ்னஸையும் ஆசீர்வதிக்கணும். எம்பிடி ஊழியத்தின் சார்பில் ஒரு சின்ன பரிசு பொருளை, இந்த ஒரு சின்ன பரிசு பொருளை உங்களுடைய மகனுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன், ஜாஷுவாக்கும் விஜயராணியம்மாக்கும். இதுதான் தேவன் அவருடைய பிசினஸ்க்கு கொடுத்த பேரு. கர்த்தர் இதை ஆசீர்வதிப்பாராக. கண்டிலிருந்து நாங்கள் நன்றிகளை ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம். அருமையான ஜாஷுவாக்கு கொடுத்த தரிசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பெசலியேலின் ஞானம் நம்முடைய மகனுக்கு கொடுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எம்பிடிக்காக தன்னை தியாகம் பண்ணி இருக்கிறவர். ஆண்டவரே அந்த யூடியூப் ப்ரோக்ராமுக்கு, ஆண்டவரே இந்த ஷார்ட்ஸ் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே வடிவமைத்து கொடுப்பதற்கு கர்த்தர் திரும்ப வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கிரைஸ்ட் கார்டியல் அசோசியேட் ஆசீர்வாதமா என்றென்றைக்கு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய பெரிதான நாமத்தை ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் எங்களை சாட்சியாக நிறுத்தினதுக்காக அவரை ஸ்தோத்தரிக்கிறோம். எம்பிடி ஊழியம் 2020 எங்களுக்கு அறிமுகமானாங்க. எம்பிடி மூலியமாக நடக்கிற ஒரு வீட்டு கூட்டத்தில் மேரி சிஸ்டர் அவங்களோட வீட்டில் நாங்கள் வந்து முதல்ல வந்து பிரதரை சந்தித்தோம். 2 பேரையும் அங்கே சந்தித்தோம். நாங்கள் ஒரு நார்மலாக ஒரு சாதாரணமாக ஒரு வீட்டு கூட்டத்துக்கு போகிறோம்னு நினச்சி தான் போனோம். நாங்கள் வந்து எம்பிடின்னு ஒரு ஊழியம் இருக்குது அப்படின்லாம் எங்களுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து பிரதரோட அப்ரோச்சில் இருந்து பிரதர் வந்து எங்களுக்கு நிறைய அன்பை ஏற்றுக்கொண்டாங்க. அதுக்கு பின்பாக இந்த கூட்டங்களுக்கு அட்டன் பண்ணுறதுக்காக எங்களுக்கு அழைப்பு கொடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் எம்பிடி ஊழியம்னா என்னன்னே எங்களுக்கு தெரிய வந்தது. எத்தனையோ ஊழியங்களுக்கு போய் அதில் எங்களுக்கு ஒரு நல்ல அனுபவம் இல்லாதனால எங்களுக்கு ரொம்ப சோர்வடைந்த நேரத்தில் கர்த்தர் இந்த எம்பிடி ஊழியத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார். அது மூலியமாக வந்து ஊழியத்தில் வெறும் ஒரு ரெகுலரான ஒரு விஷயமா இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே வழி நடத்துறது எப்படி, அதே மாதிரி வந்து வேதத்தின் அடிப்படையில் மாத்திரம் இருக்கிற ஒரு ஊழியமாக நாங்கள் பார்த்தோம். அது ரொம்ப ரொம்ப மனதுக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது. குடும்பத்துக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஒரு கேப்பை வந்து அதை ஃபில் பண்ணிச்சு. ஆக்சுவலாக எங்களுக்கு எல்லாமே ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாக கொடுத்துருந்தாரு. அதே நேரத்தில் வந்து ஆவிக்குரிய வழியில் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கேப் இருந்தது. ஆண்டவர் அதை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த எம்பிடி ஊழியத்தை எங்களுக்கு கொடுத்து பல விதத்தில் வந்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சார். எங்கள் குடும்பத்துக்குள்ளாக இருக்கிற தொழிலில், குடும்பத்தில் எல்லா விதத்துலையும் எங்களை ஆசீர்வதித்தார். நான் ஒரு ஆர்கிடெக்டாக இருக்கேன். என் மனைவி வந்து முன்னாடி நான் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்லுவேன். இப்போ வந்து எப்படின்னு சொல்கிறேன்னா, எம்பிடி ஊழியத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் அவங்கள ஆசீர்வதித்து ஒரு எவாஞ்சலிஸ்டாக மாற்றிருக்காரு. அவங்கள ஜீவாவின் ஜீவிக்கிற தேவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழியத்தோட ஒரு நேமை கொடுத்து ஆண்டவர் வந்து என் மனைவி இப்போ வந்து இவாஞ்சலிஸ்டாக மாற்றிருக்கிறாரு. குடும்பத்தில் ஒரு கூட்டம் நடத்துறதுக்கு ஆண்டவர் வந்து பிரதர் மூலியமாக ஒரு ப்ராஃபஸி சொல்லியிருந்தார், உங்கள் வீட்டில் குடும்ப கூட்டம் நடக்கும்னு. அதில் நாங்கள் வந்து ரொம்ப ஹெசிடேஷனாக இருந்தோம். ஏன்னா எங்கள் வீட்டுக்கு யார் வருவா அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஹெசிடேஷனாக இருந்தோம். அப்போ பிரதர் சொன்னாங்க, நீங்கள் 2 பேர் மட்டும் இருந்தாலும் போதும், நீங்கள் 3 பேர் இருந்தாலும் சரி, நம்ம கூட்டத்தை நடத்தலாம்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு கூட்டம் நடத்த ஆரம்பித்தோம். முதல் நாள் ஒரு 13-15 பேர் வந்தாங்க. அடுத்த கூட்டத்திலேருந்து 60 பேர் 70 பேர் வந்தாங்க. எங்களால் வந்து அதை டைஜஸ்டே பண்ண முடியல. எப்படி நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் கூட்டம் வந்தது அப்படின்னு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு 3 வருஷமாக 4 வருஷமாக கர்த்தர் அதை நடத்துகிறாரு. ஒவ்வொரு மாதமும் அதை நடத்துறதுக்கு பெரிய கிருபை செஞ்சுருக்காங்க. அது மூலியமாக அநேக புறஜாதியார் வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ரொம்ப ஒரு 10% கிறிஸ்டியன்ஸ் தான் வருவாங்க. அதில் எல்லாருமே வந்து புறஜாதியார் மக்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ரொம்ப ஆர்வத்தோடு வராங்க. ஸோ ஒவ்வொரு மாதமும் நல்ல ஒரு சாட்சியோடு வர்றதே எங்களுக்கு ஒரு பெரிய கிருபை. ஆக்சுவலாக அது வந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கிருபையாக நாங்கள் நினைக்கிறோம். அது மாத்திரமில்லை, குழந்தைய வந்து அநேக விஷயத்தில் வந்து அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்து நிறைய விஷயங்கள போராட்டம் இருந்தாலும் அவனை வந்து நல்லா ஆசீர்வதித்து நல்ல ஒரு ஞானமுள்ள குழந்தையாக கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் அவனை இப்படி எதிர்பார்க்கல.
அவனோட படிப்புலையும் சரி, அவன் விளையாட்டில், வரைகிறதுல எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் வந்து நல்ல ரிசல்ட்டை கொடுத்து எல்லாரும் ஆச்சரியப்படுவோம் சொன்னாங்க. ஒவ்வொரு தடையும் பயந்துட்டு போவோம், என்ன சொல்லுவாங்களோ, இவன் ரொம்ப சேட்டை பண்ணுவானே. ஆனால் வந்து அங்கே ரிசல்ட் எல்லாமே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விதத்தில் இருக்கும். கர்த்தர் நிறைய ஆண்டவரோட குழந்தை அப்படி சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஆண்டவரை வந்து அவனை ஆசீர்வச்சிருக்காரு. எம்பிடி ஊழியத்தின் மூலியமாக நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும், அதாவது பண விஷயத்தில் நாங்கள் ரொம்ப நார்மலாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து வர்றதுக்கும் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். பட் ஆண்டவர் வந்து எங்களுக்கு ஒரு ப்ராஃபஸி சொல்லி ஒவ்வொரு விஷயமும் வந்து முன்ன அறிவித்து தான் செஞ்சார். அப்போ சொல்லும்போது எங்களுக்கு அதுக்கான சூழ்நிலை எதுவுமே இருக்காது. ஸோ கொரோனா டைமில் தான் வந்து ஒரு நல்ல கார் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் சொன்னாங்க, லக்ஸுரியஸ் கார் வாங்குவீங்கன்னு. அப்போ வந்து அதுக்கான சூழ்நிலையில் இதில் 2 வருஷம் கழித்து கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து லோன் அடைக்கிறதுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எப்பயுமே அதுக்கான வாய்ப்பே இல்லாமல் இருக்கும். கர்த்தர் அதுக்கும் வந்து சில ஹியூஜ் அமௌண்ட்ஸை வந்து அடைக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்தார், கிருபை செஞ்சாங்க. அது போல் நிறைய ஆசீர்வாதங்கள். ஆக்சுவலாக எம்பிடி வந்ததுக்கப்புறம் இந்த 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 ஐக்கியத்தை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒவ்வொருத்தரும் ரொம்ப சின்சியராக இந்த கூட்டங்களை அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், இங்கே வைக்கிற எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், அது ரொம்ப எங்களுக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. நாங்கள் எதையுமே வந்து ஒரு ஈஸியாக எடுத்துக்கல யாருமே. அப்படிங்கிறத பார்க்கும்போது ஒரு சின்ன கூட்டத்தை வந்து ஆண்டவர் தேர்ந்தெடுத்து இஸ்ரவேல் ஜனங்களை வந்து அப்படி தான் ஆசீர்வச்சார்ன்றதை நம்ம படிக்கிற மாதிரி இந்த கூட்டத்தை வந்து ரொம்ப ஸ்பெஷலாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு அந்த கூட்டத்தில் எங்களையும் கர்த்தர் வச்சிருக்காருன்னு ரொம்ப எங்களுக்கு பெரிய கிருபையாக அதை நினைக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 2020 ஜான்வரியில் வந்து எங்களுக்கு எம்பிடி மினிஸ்ட்ரி வந்து அறிமுகப்படுத்தினாங்க மேரி சிஸ்டர். நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க வீட்டு கூட்டத்துக்கு போனோம். அவங்க நார்மலாக ஒரு ப்ரேயர் நடக்க எங்கள் வீட்டில் ஒரு தீர்க்கதரிசி வருவாங்கன்னாங்க. சரி நாங்கள் போனோம். எங்களுக்கு ஃபஸ்ட் டைமே வந்து எம்பிடி மினிஸ்ட்ரி எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அந்த மெசேஜ் பிரதர் கொடுத்த மெசேஜ் வந்து எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. யோசேப்பின் வஸ்திரத்தை கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு. அப்போது அந்த மெசேஜ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் அடுத்த ஜெப கூட்டத்துக்கும் ஃபெப்ரவரியும் போனோம். ஆண்டவர் எங்கள் கிட்ட நிறைய விஷயம் பேசினார். நான் வந்து காலேஜ்லேயே செமினார் கூட எடுக்க மாட்டேன், ரொம்ப பயந்த சுபாவமாக இருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எதுவுமே எனக்கு கிடையாது. அப்போ பிரதர் சொன்னாங்க, நீ ஊழியம் செய்வேன்னாங்க. எனக்கு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு, நம்ம யார்ட்டையுமே பேச மாட்டோமே அப்படின்ற. திருப்பி அதே சொன்னாங்க. நானும் வந்து அந்த பிரதர் சொன்ன தீர்க்க தரிசனத்தை வந்து நான் சின்சியராக எடுத்துக்கிட்டு எங்கள் வீட்டு மெய்டு, எங்கள் சுற்றி இருக்கவங்க எல்லார்கிட்டையுமே நான் ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பித்தேன். அந்த அன்பை காமிச்சேன். எங்கள் வீட்டில் ப்ரேயர் நடத்துவீங்கன்னு சொன்னாங்க. அந்த ப்ரேயர்லேயும் ஆண்டவர் அநேக ஆத்துமாக்கள் வந்தாங்க. 60 பேர் இப்படி வந்தாங்க. வந்த ஒவ்வொருத்தருமே வந்து சாட்சி சொல்லுவாங்க. இந்த எம்பிடி மினிஸ்ட்ரி மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்காங்க, என்கிட்ட நிறைய சொல்லுவாங்க. கர்த்தர் வந்து இந்த ஊழியத்தை செய்கிறதுக்கு வந்து ஆண்டவர் வந்து கிருபை கொடுத்தார். குடும்ப வாழ்க்கையிலையும் ஆண்டவர் வந்து நல்ல வீட்டு லோன் அடைக்கிறதுக்கு, குடும்ப சமாதானத்தோடு இருக்கிறதுக்கு, பிஸ்னஸில் ஹஸ்பண்டோட பிஸ்னஸ்லையும் ஆண்டவர் நல்ல உயர்வை கொடுத்தாரு. ஆலனோட படிப்புலையும் மற்ற எல்லா விஷயத்துலையும் எங்களுக்கு வந்து ஆசீர்வாதத்தை மட்டும்தான் ஆண்டவர் கொடுத்தார். எல்லா தீர்க்க தரிசனமும் ஒன்றொன்னா எங்களுக்கு அப்படியே நடந்துட்டு வருது. என்னென்ன சொன்னாங்களோ, இந்த லோன் அடைப்பீங்கன்னு சொன்னாங்க, கார் வாங்குவேன்னு சொன்னாங்க, எல்லா விஷயமும் இப்போ லேண்ட் வாங்குவேன்னு சொன்னாங்க, அதுக்கு நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். எல்லாத்தையுமே ஆண்டவர் சொன்ன விஷயத்தை வந்து ஒன்று கூட எங்களுக்கு நடக்காமல் இல்லை, நாங்கள் விசுவாசித்தோம். அது நடக்கிறதுக்கான சூழ்நிலை இல்லாட்டனாலும் நாங்கள் விசுவாசித்து ப்ரேயர் பண்ணோம். ஆண்டவர் வந்து எங்களுக்கு எல்லாத்துலேயும் ஆசீர்வாதத்தை தான் கொடுத்தாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பாண்டியன் ஜீவா அவர்களுக்கு எம்பிடி ஊழியத்தின் சார்பில் ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்கிறது. ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே வந்து பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்ததுக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. இப்போ வந்து எங்கள் பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். பிரைஸ் தி லார்ட். இப்போ கேட்குதா? சரி. ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. எங்களுடைய வீட்டில் அண்ணன் ப்ரேயர் வச்சுருக்காங்க. டேவிட் அண்ணன் அதாவது ஒரு 5 வருஷமாக இருக்கும், வருஷங்கள் தெரியல, 6 வருஷமாக இருக்கும். டேவிட் அண்ணன் எங்கள் வீட்டில் ப்ரேயர் வைப்பாங்க. ஒவ்வொரு ப்ரேயர்லேயும் ஸ்டார்டிங்லேருந்து ஒன்றும் ரொம்ப பெருசாக நிறைய பேர் வர மாதிரி தெரியாது. ஆனால் வர்றவங்க அவ்வளோ பேருமே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டு போனாங்க. வருகிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாட்சி சொல்லலாம். அப்படி தான் ஆண்டவர். வரவங்க சில பேருக்குலாம் குழந்தை இல்லை அப்படின்ட்டு வருவாங்க. அவங்களுக்கு இவர் சொல்லி அனுப்புறது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அதில் வந்து அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் பெற்று ஆனால் நின்றுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தராக நிறைய பேர் வந்தாங்க. வந்த எல்லாருக்கும் எங்களுக்கு
பிரயோஜனமாக இருந்தது. அண்ணன் நடத்துகிற அந்த கூட்டம் எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு. எங்களுக்கும் எங்கள் வீட்டில் எங்களுக்கும் பிரயோஜனமாக இருந்தது. மெசேஜோட ஆண்டவர் எங்களோட பேசுவார். நான் சோர்ந்து போயிருந்த நேரத்துலலாம் பார்த்தீங்கன்னா அவர் கொடுக்குற அந்த மெசேஜ் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது என்னோட பேசுகிற மாதிரியே இருக்கும். இப்போ சமீபத்தில் அண்ணன் என்ன பண்ணாங்க, நீ வந்து ஊழியக்காரிமா அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நான் ஊழியக்காரியா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது நான் நினப்பேன், அதுக்குன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். ஆனால் வந்து வேலைக்கு போகணுன்ற எண்ணம் அடிக்கடி எனக்குள்ளே வரும். அப்போ ஒரு நாள்லாம் பார்க்குறேன், நம்ம வேலைக்கு போயிடணும் இந்த தடவை அப்படின்னு சொல்லும்பொழுது, அந்த நாளில் இவர் வந்து ப்ரேயர் வந்து எங்கள் வீட்டில் ப்ரேயர் வச்சுருந்தாரு. அப்போ அவருக்கு கொடுத்த ஃபஸ்ட்டு சாட்சியே அது என்னென்னா, அந்த இதை தான் சொல்கிறாரு. அவர் வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்து தன்னுடைய வேலையை விட்டுட்டு வந்து நான் ஊழியத்துக்கு ஃபுல் டைமுக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி அப்போ உடனே அது எனக்கு பேசிச்சு. இப்படியெல்லாம் ஆண்டவர் ஒவ்வொரு நாள் அப்போ நான் உடனே அப்போ வேலைக்கு போகணும், இந்த இடத்தையும் விட்டுறணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவருடைய சம்பளம், அவர் செஞ்ச வேலை, இந்த பதவியில் இருந்த உயர்வு எல்லாத்தையும் சொன்னார். அப்படின்னா சரி நம்ம ஒன்றுமே இல்லை, நம்ம போய் வேலை செய்யணும்னு நினைக்கிறோமே அப்படின்னு நான் நினச்சேன். அதில் விட்டுட்டேன். அப்படியே ஆண்டவர் எங்களோட பேசினார். இப்போ நிறைய வார்த்தைகள் பேசினார். நிறைய எங்கள் பையனுக்கு டெலிவரன்ஸ் நிறையா கிடச்சிச்சு நிறைய காரியங்களில். அதனால் எல்லாத்தையும் சொல்ல முடியல. ஆனால் ஒரு காரியம் சொல்லிடுறேன். இப்போ இந்த சமீபத்தில் போன 16ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு அண்ணன் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாம் கடைசி நேரத்தில் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாம் கண்ணை மூடி ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இவர் சொல்கிறாரு, நீங்கள் சில பேர் வந்து பேராக சொல்லிக்கிட்டு சொல்கிறாரு, நீங்கள் தரிசனம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேரை சொல்லிக்கிட்டே இருந்தார். சொல்லும் பொழுது நான் வந்து கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கிறேன். இவர் சொல்ல இவர் ப்ராஃபஸி சொல்லும் பொழுது நான் கண்ணை திறந்து பார்க்குறேன். இப்போ திறந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை அவர் சொல்கிறாரு, ஷிபா நீ இப்போ தரிசனம் பார்க்குற, உன் கண்ணை திற அப்படின்னு சொல்கிறான். அந்த வார்த்தை என்கிட்ட பேசிச்சு. அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இப்போ நம்ம வசனங்கள் பேசிச்சுன்னு சொல்லலாம். அப்போ என்ன அப்படின்னா, எனக்கு ஆண்டவர் அடுத்து தரிசனம் காமிக்க ரெடியாக இருக்கார் போல இருக்கு. ஆனால் நான் வந்து கண்ணை திறந்துக்கிட்டு அங்கிட்டுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, ஷிபா கண்ணை திற அப்படின்னா, அப்போ உடனே எனக்குள்ளே பேசுது, அப்போ கண்ணை திறனா என்ன, அவங்க கண்ணை மூடிருக்காங்க, அதனால தான் அவங்க தரிசனம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ நம்ம கண்ணை மூடணும். அப்படி நான் கண்ணை மூடின உடனே நான் தரிசனம் பார்த்தேன். அந்த இடத்துல அண்ணன்லாம் இல்லை, இப்போ டேவிட் அண்ணன் அந்த இடத்துல நிற்கவே இல்லை, ஆண்டவர் தான் நின்னார். அவருடைய கிரீடத்தோட அந்த முள்முடியோடு அவர் அங்கே நிற்கிறாரு. நான் நல்ல தெளிவாக பார்த்தேன். சரியா? ஆனால் நான் பார்த்தது அவருக்கு தெரியாது. கண்ணை திறந்து பார்த்துறதும் அவருக்கு தெரியாது, கண்ணை மூடணும்னு தெரியாது. அந்த தரிசனம் பார்த்துட்டோன்னே என் பேரை சொல்கிறாரு, மேரி ராபின் நீங்களும் தரிசனம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஆண்டவர் அப்போ ஒவ்வொன்றும் அவரோட பேசுகிற அந்த தீர்க்க தரிசனங்கள், அவர் வெளிப்பாடு எல்லாமே உண்மையாக இருக்குது. ஆண்டவர் எவ்வளோ கரெக்டாக பேசுகிறாரு அப்படின்னு நான் நினச்சி ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லிட்டு வந்தேன். நிறைய ஆண்டவர் நன்மை செஞ்சுருக்காரு, அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நீ பார்த்து சொல்லி அவன் சொல்ல கூச்சப்படுறான். நான் பார்த்த நேரத்திலேயும் அவன் வந்து கண்ணை திறந்துக்கிட்டு இருக்கும்போதே எல்லா தரிசனமும் பார்ப்பான். அதுதான் அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அப்போ அவனும் பார்த்துருக்கான், இப்படி சிலுவையில் தொங்குறது போல, ஆண்டவர் சிலுவையில் தொங்குறது போல தரிசனம் பார்த்துருக்கான். அப்படியே ஆண்டவர் எங்களுக்கு அந்த காரியத்தை நன்மை செஞ்சு. அருமையான மகள் மேரி ராபின் அவர்களுக்கும் அருமையான மகன் ராபினுக்கும் எம்பிடி ஊழியத்தின் சார்பில் இந்த ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ், காட் பிளஸ். ரொம்ப அன்பு நிறைந்த ஒரு சகோதரி. இப்போ நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட அவங்க வாங்கி கொடுத்தது தான். இந்த ப்ரோக்ராமுக்கு நான் இதை எடுத்து வச்சேன். விஜயனா மெர்சி அவங்க எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக ஒரு சொந்த சகோதரியாக கொடுத்ததுக்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் எங்களை சாட்சியாய் நிறுத்தினதற்காக தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் குடும்பமாக எங்களை சாட்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். குடும்பமாக நாங்கள் ஊழியம் செய்வதற்கு எங்களை ஆண்டவர் இம்மட்டுமா எங்களை நடத்தி வந்த தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த 12 மாதங்களும் கர்த்தர் நடத்தி வந்தார் நம்ம ஒவ்வொருவரையும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. 2 வருடங்களுக்கு முன்பதாக, அப்பொழுது ஒரு 2 வருடத்துக்கு முன்பதாக யூனிஸ்க்கு என் 3வது மகன் ரிச்சர்டுக்கு பெண் பார்த்து கொண்டிருந்தோம். அப்பொழுது சகோதரன் டேவிட் ஜெயக்குமார் அவர்களை கர்த்தர் ஒரு ஊழியக்காரர் மூலமாக யூனிஸை ரிச்சர்டோடு கூட இணைத்தார். அது அவன் கேட்டுக்கிட்டு எனக்கு நல்ல ஊழியக்கார பிள்ளைதாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னான். ஜெபத்தில் வச்சுருந்தோம். கர்த்தர் அதன்படி அவனுக்கு அது கிரியை செய்து கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து கொடுத்தார்.
அதே போல் எந்த நேரமும் எங்கள் யூனிஸ் பார்த்தா பைபிள் படிச்சுக்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே வேலை நடந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் கொஞ்சம் லேட் ஆனாலும் அவள் கர்த்தருக்காக அநேக காரியங்களை அவள் செய்து கொண்டிருப்பாள். எங்களுக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும். அது எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது. அப்போ 2 வருடத்துக்கு முன்பதாக பெரிய மகனுக்கும் மருமகளுக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அது 2.5 வருட காலமாக அந்த பிள்ளைகள் பிரிந்தே வாழ்ந்திருந்தாங்க. அப்போ இது என்ன காரணம் என்று தெரியல. ஆனால் பிள்ளைகள் நல்லா சந்தோஷமாக இருந்த பிள்ளைகளுக்குள்ளதாக ஒரு சிறிய பிரச்சனைகள் வந்து விட்டது. ஆகவே அவங்க அம்மா வீட்டில் உட்காந்துட்டா, இவன் எங்கள் கூட இருக்க மாட்டான், தனியாக ஒரு வீடு எடுத்து அவன் தனியாகவே தான் இருந்தான். அது எங்களுக்கு மிகவும் மன வருத்தத்தை கொடுத்ததாக காணப்பட்டது. எங்கள் சபையில் எல்லாரும், அக்கா உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையாக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் வந்து சபையின் மூப்பர்கள், பெரியவங்கள்லாம், சபையின் ஆயர்கள்லாம் வந்து அநேகர் வந்து என் பையனுக்கு என் மருமகளுக்கு கூப்பிட்டு வந்து ஒரு நாள் ஆலோசனை கொடுத்து இப்படி இருக்கணும் குடும்பங்களில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியலை. அவள் கூட சேர்ந்து வாழ்வதாகவே அவளுக்கு அந்த ஒரு காரியம் காணப்பட முடியாமல் பிரிந்தே காணப்பட்டா. அது ஏனே தெரியல எங்களுக்கு. நானும் எவ்வளவோ அணைச்சி சொல்லி பார்த்து முடித்தேன், ஒன்றுமே நடக்கலை அவளுடைய வாழ்க்கையில். அப்போ ஒரு நாள் யூனிஸ் திருமணமான பிற்பாடு, யூனிஸ்க்கும் ரிச்சர்டுக்கு திருமணமான பிற்பாடு ஒரு நாள், அக்கா நான் உங்களுக்காக நான் போகிறேன், நான் காவேரி பாக்கத்துக்கு போகிறேன், வேலூரில் உள்ள காவேரி பாக்கம். அங்கே தான் அவங்க எங்கள் பெரிய மூத்த மருமக வீடு, அவங்க அம்மா அப்பாலாம் இருக்கிறாங்க. அங்கே போய் அவங்க என்ன சொன்னாங்க, நான் போய் பேசுகிறேன் அப்படின்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. ஏதாவது கோவப்பட்டு பேசிட்டாங்கன்னா நம்ம சம்மந்தியாச்சே ஏதாவது சொல்லிடுவாங்களே அப்படின்னு கோவப்பட்டு பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் நான் போகிறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு சகோதரன் போனாங்க. போய் ஜெபம் பண்ணிட்டு வந்தாங்க. நான் ஒன்றும் பேச மாட்டேன், ஜெபம் பண்ணிட்டு மட்டும் வந்துடுறேங்க்கா அப்படின்னு சொன்னாங்க. ஜெபம் பண்ணிட்டு வந்த பிறகே அவளுக்குள்ளதாக ஒரு மாற்றம். எங்கள் பையன் சாமுவேல் சுந்தர் சிங்குலேயும் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார். அது பெரிய ஆச்சரியம் பார்த்துக்கிடுங்க. நானே ஆச்சரியப்பட்டேன். அவனே அடிக்கடி சொல்லுவான், அப்போ அவளை நினைக்காத காரியத்தை என்கிட்ட சொல்லி சொல்லுவான். ஏம்மா அவள் வந்தா அது பாரு, அவன் மனம் மாறி இப்படி வந்துட்டானா, அவள் திருந்தி வந்தானா நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் கொஞ்சம் முந்தி வேண்டான்னு சொன்னவன் அதுக்கு பிறகு நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படிங்கிறது அவன் வாயிலேருந்து வந்தது. அப்புறம் அந்த குழந்தைய பார்த்து அதை யோசித்து அந்த ஃபோட்டோவை பார்ப்பான். நான் உள்ளே வச்சுருப்பேன். அந்த ஆல்பத்தை திறந்து பார்த்து எனக்கு தெரியாமல் என் பெட்ரூம்லேருந்து வெளியே வருவான். பார்த்துட்டு அழுதுட்டு வெளியே வருவான். அப்போ எனக்கு தெரியும், அப்போ பாசம், ஒரு அன்பு வருது அவனுக்குள்ளே கடந்து வருது. சரி எப்படியாலும் ஆண்டவர் 2 வருஷம் சேர்த்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வருடத்திலேயே அந்த டிசம்பர் மாதத்தில் ஆண்டவர் கொண்டு சேர்த்தாரு. அப்போ அவள் கோர்ட்டுக்கு போயிட்டு வரும் பொழுது அப்போ அவளை காலை பிடிச்சி என்ன செஞ்சா, கதறி அழுது, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், அவங்கள கோவப்பட்டு பேசுனது என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலை பிடிச்சி மன்னிப்பு கேட்டு அவள் சேர்ந்து வந்தால். அதுக்கப்புறம் அவங்க மாமா, அவங்க அத்தை, அவங்க அம்மா எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வந்து ஒன்று சேர்ந்து இருந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் இன்றைக்கி 1 வருஷம் ஆகுது சேர்ந்து இன்றைக்கி நல்லா இருக்காங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. இது பெரிய காரியம் பார்த்துக்கிடுங்க. இன்றைக்கும் நிறைய இடங்களில் இந்த டைவோர்ஸ் காரியம் பிரச்சனையாக காணப்படுகிறது. அதை குறித்து அதை பார்க்கும் பொழுது எனக்கு அது நான் எவ்வளோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இந்த கடந்து வந்திருக்கேன் இப்படிப்பட்ட பாதையில். அதனால எனக்கு அது யாராவது டைவோர்ஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவேன் மனசு. அதனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுவேன். அப்படிப்பட்ட அந்த குடும்பங்களில் போய் நான் சில நேரம் பேசுவேன் உட்காந்து, அப்படி இருக்கக்கூடாது, பிரிஞ்சிருக்கக்கூடாது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் பேச வரேன்னு சொல்லிட்டு நான் போய் உட்காந்து பேசிட்டு அது ஒரு குடும்பத்தை நான் சேர்த்து வச்சேன். அது மாதிரி அந்த குடும்பம் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. ஆகவே இப்படிப்பட்ட காரியங்கள் நடவாதபடி நம்ம குடும்பங்களில் ஒவ்வொருத்தரும் தேவனுக்குள்ளதாக நம்ம ஜெபித்து கொண்ட வேண்டும் குடும்பங்களுக்காக. அதன் பிற்பாடு அவங்க சொல்லுவாங்க, எங்கள் 2வது மகன் ஜோவுக்கு 2 வருடமாக ஒரு வீடு ஒன்று பார்த்து கொண்டிருந்தோம். அவனுக்கு வீடு சரியாகவே அமைய மாட்டேங்குது. வீடு பார்த்தா அது கொஞ்சம் பழசாக இருக்குதுமான்னு சொல்லுவான், அல்லது அது அதிகமான ரேட்டாக இருக்கும், நான் என்னுடைய ரேட்டுக்கு அது இல்லை அப்படின்னு சொல்லுவான். இப்படியே சொல்லிட்டு இருந்தான். கடைசியில் இப்போ போன ஒரு மாதம் இருக்கும், மாதத்துக்கு முன்பதாக கூடுவாஞ்சேரியில் அவன் ஒரு இடம் பார்த்து அவன் வீடு புது வீடாகவே அவனுக்கு கிடச்சது. அவன் விரும்புகிற வண்ணமாகவே அவன் ரேட்டுக்கு அவனுக்கே கிடச்சது. அப்போ ஊழியக்காரர் டேவிட் ஜெயக்குமார் அவங்க சொன்னாங்க, இந்த வருஷத்து முடிவிலேயே பாருங்க ஜோ ஒரு வீடு வாங்குவான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு அது மறக்க முடியாது. அதுக்கடி நானே சொல்லி ஜெபத்தில் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும் பொழுது அதை நான் மனசில் வச்சுட்டு நான் ஜெபம் பண்ணுவேன். இவங்க சொன்னது உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கேங்க்கா அப்படிம்பாங்க. அதே போல் கர்த்தர் இந்த வருடத்தில் கொடுத்தாரு பாருங்க, 1 மாதம் தான் ஆகுது, அடுத்த வாரம் தான் அது பிரதிஷ்டை பண்ணணும். ஆகவே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஊழியத்தின் மூலமாக நான் பார்க்குறேன், சாதாரண ஊழியம் இல்லை, அவங்க ராம் முழுதும் என்ன செய்கிறாங்க, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுறாங்க. அதை நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம வேதத்தின் அடிப்படையில் அவங்க செய்த ஊழியத்தின் நான் கற்றுக்கொண்டது என்னென்னா, அந்த வேதத்தின் வசனத்தின் மூலமாக வசனத்தின் அடிப்படையில் நம்ம வாழணும், அந்த வசனத்தின் வாழ்க்கையிலேயே நம்ம வாழணுங்கிறது நான் கற்றுக்கொண்டேன்.
அது சில காரியங்கள் சில நேரங்களில் சில ஆட்கள் தப்பு பண்ணும் பொழுது மன்னிக்கவே முடியாது நம்மளால். அப்போ நான் சொல்லுவேன் அவங்க தப்பு பண்ணாங்களே அப்படின்னு சொல்லுவேன். அப்போ ஆண்டவர் அவரை காமிப்பார், நான் தப்பு செஞ்சா நான் அடி வாங்கினேன் இல்லையே. ஆக அப்படிப்பட்ட காரியங்களை மன்னிப்பாக அந்த அந்த காலத்தில் நான் மற்றவர்களை மன்னிக்கும்படியாக நமக்கு அந்த காரியம் அந்த இடத்துல எனக்கு மன்னிக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அதே போல் என் பேரன் ஜெத்ரோவுக்கு 2 மாதத்துக்கு முன்பதாக அந்த கையில் சரியாக அடிபட்டு விட்டது. அந்த இடத்துல வரும்பொழுது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், இப்படி நடந்துருச்சே பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கூடிய விரைவிலே அது நல்ல சுகமாகி அவன் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டான். நல்ல சுறுசுறுப்பாக இருப்பான். கர்த்தர் நல்ல ஜெபம் பண்ணுவான், முழங்கால் போட்டு தான் ஜெபம் பண்ணுவான். கர்த்தருக்கேற்ற பாதையெல்லாம் நாங்கள் வளர்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தை கூட ஆண்டவர் நல்லபடியாக முடிக்கும்படி உதவி செய்தார். இந்த வருடத்தில் என் கணவர் கூட ஒரு வேலை மாற்றம் வந்தது, அது கூட ஆண்டவர் ஒரு நன்மையாக மாற்றி கொடுத்தார். மற்றும் இல்லாமல் இந்த வருஷத்தில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பாடல்களை நாங்கள் நல்லபடியாக பாடும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். மட்டும் இல்லாமல் நிறையா வேத வசனங்கள் வேத வினா போட்டி ஏஏடி எழுதும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். ஒருவேளை கொஞ்சம் ப்ரிப்பரேஷன் பண்ண கம்மியாக இருந்தாலும் அதன் மூலமாக மற்ற இடத்துல எங்கே பைபிள் குவிஸ் நடத்தினாங்களோ அது மூலியமாக ஆன்சர் பண்ணும்படியும் வேத ஞானத்தையும் தேவர் கொடுத்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. எம்பிடி ஊழியத்தின் சார்பில் அருமையான ரெஜினா அக்கா அவர்களுக்கும் அருமையான யூனிஸ் ரிச்சர்ட் அவர்களுக்கும் ஒரு சின்ன வெகுமானத்தை கொடுக்க விரும்புகிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். சாட்சி சொல்ல வர்றது என்னுடைய 2வது மருமகன் மிஸ்டர் கிப்சன் அமல்ராஜ் அவர்களும் அருமையான மகள் அபிகேல் அமல்ராஜ் அவர்களும் வந்திருக்கிறாங்க. பெரிய எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். இன்னைக்கு பர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லி லீவ் போட்டு வந்திருக்கிறார் காஞ்சிபுரத்துல. ரொம்ப அபூர்வமான ரொம்ப மகிழ்ச்சியான வருகிற நாட்களில் ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார்னு சொல்லி விசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் ஒரு சிறு சாட்சியாக நிறுத்துறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த வருடம் முழுவதுமாக என்னை உடல் சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம் எல்லாத்தையும் பாதுகாத்து வழிநடத்தினார். எங்கள் ஃபேமிலியும் நல்ல விதமாக வழிநடத்தினாங்க. அதே போல் எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷத்தில் எனக்கு திருமணம் முடிக்கும்படியாகவும் என்னுடைய வாழ்க்கை துணையாக அபிகாயில கண்டடைய கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கிப்சன் அமல்ராஜுக்கும் அபிக்கும் இந்த பரிசு பொருளை எம்பிடி ஊழியத்தின் சார்பில் கொடுக்க விரும்புகிறோம். ஹாப்பி கிறிஸ்துமஸ். சம்பந்தி ஐயா, மிஸ்டர் அற்புதராஜ் ஐயா அவர்களும் அருமையான மேகலா அம்மாவும் இன்னைக்கு சாட்சி கொடுக்க வந்திருக்கிறாங்க. காஞ்சிபுரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. சொந்த சகோதரனை விட அதிகமாய், சொந்த சகோதரியை விட அதிகமாய் நேசிக்கிறவர்கள். எப்போதுமே வெளிச்சனங்கள் சொல்றதை விட சொந்த குடும்பத்தார் சொல்றது பெரிய விஷயம் இல்லைங்களா? கர்த்தர் அப்படியாக கிருபை வைத்திருக்கிறதுக்கு நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். தேங்க்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் எங்கள் குடும்பத்தை சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து வரோம். எங்களுடைய மகனை டேவிட் ஜெயக்குமாரை அவர்களோட மகளுக்கு கொடுத்துருக்கோம். இந்த நாள்லேயும் இந்த குடும்பத்தோடு ஒரு ஊழியக்கார் குடும்பத்தோடு ஐக்கியப்பட தேவன் கிருபை செய்தார். அதற்கு தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சம்மந்தம் வைக்கும் போதே கொஞ்சம் ரொம்ப ஊழியக்காரங்களாக இருக்காங்களே அப்படின்னு ரொம்ப கொஞ்சம் யோசனை பண்ணோம். ஆனால் எந்த வித ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப கேஷுவலாக தான் அவங்க எங்களோட எல்லா இடத்துலையும் பழகினாங்க. திருமண காரியங்கள் எல்லாவற்றிலும் அருமையாக நடத்தி கொடுத்தாங்க. எந்த விதத்துலேயும் ஒரு பந்தாவோ எந்த காரியமோ பண்ணிக்கல, எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்தி கொடுத்தாங்க. அதற்காக நான் தேவனுக்கு நன்றி சொல்கிறேன். அது மட்டும் இல்லாது என்னுடைய எனக்கு சர்ஜரி நடந்தது ஜூலையில். அப்போ கூட ரொம்ப அருமையாக விசாரித்து எம்பிடி மினிஸ்ட்ரியில் அவங்க ப்ரேயர் டீமில் ஜோம் பண்ணி அதற்காக வார்த்தையெல்லாம் எனக்கு கொடுத்து தேற்றி அந்த சமயத்தில் திரும்ப சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறமும் 2 தடவை நேரில் பார்த்து எங்களை விசாரித்தது சாலமோன் ஐயாவும் இருக்கட்டும், டேவிட் ஜெயக்குமார் பிரதராக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக நடந்துக்கிட்டாங்க. அவங்களுடைய எம்பிடி மினிஸ்ட்ரியை பொறுத்தளவில் எனக்கு ரொம்ப ஆச்சரியம். சின்ன ஊழியங்களாக காணப்பட்டாலும் காரியங்கள் பெரிதாக இருக்கிறதுக்காய் தேவனை சோத்தரிக்கிறேன். நிறைய குவிஸ் ப்ரோக்ராமு, அது மட்டும் இல்லாமல்
அடிக்கடி ரெட்ரீட் அந்தந்த ஏரியாக்களில், அப்புறம் மாதம் ஒரு முறை விசிட்டுன்ட்டு அவங்களுடைய ஊழியத்தில் வந்து அந்த தொடர்ச்சியாக வேறு வேறு சபைகளில் மக்கள் இருந்தாலும் அவர்களுடைய ஊழியத்தில் வந்து பங்கடையும்படியாக அருமையாக நடத்திட்டு வர்றாங்க. அந்த கிருபை வந்து அதுவும் 2 பேர் அருமையாக அதை நேர்த்தியாக நடத்திட்டு வர்றதுக்கு கர்த்தருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். இவர்கள் செய்கிற இந்த சுவிசேஷ ஊழியங்கள் எல்லாம் கர்த்தருடைய நாமத்திற்கு இந்த வருடத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட் அவர்கள் இருக்கிற இந்த மீதமாக இருக்கிற இந்த 2 மாதங்களில் அவர்கள் முடிக்க கர்த்தர் கிருபை செய்யணும். இந்த கேரல்ஸில் கூட அருமையாக எங்களை அழைத்து மட்டுமாய் நடத்தின அவர்களுக்காய் தேவனுக்காயும் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம் மகிமைப்படட்டும். இந்த நாளில் ஆண்டவரே, இந்த இடத்துல ஆண்டவரே என்னை கனப்படுத்திய டேவிட் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும், ஆண்டவர் சிஸ்டர் ஆனி அவர்களுக்கும், ஐயா சாலம் ஐயா அவர்களுக்கும், எம்பிடி ஊழியத்தை இன்னும் தாங்கி நடத்துகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே இந்த நாட்டிலே கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் என்னை கனப்படுத்திய இந்த எம்பிடி ஊழியத்திற்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு 2 பிள்ளைகள். என்னுடைய மூத்த மகள் வந்து கோடம்பாக்கத்தில் காலேஜில் ஒர்க் பண்ணுறாங்க. அதே போல் என்னுடைய 2வது மகன் கிப்சன் அமல்ராஜுக்கு டேவிட் ஊழிக்காருடைய 2வது மகள் அபிகாயை கர்த்தர் ஆண்டவரே திருமணம் முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். நாங்கள் மகன் கிப்சனுக்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்த நாட்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் நான் கர்த்தரிடம் கேட்கும்போது நல்ல எப்படி கேட்டேன்னா, ஜெபத்தில் ஒவ்வொரு நாள் கேட்கும்போது கடவுளுக்கு நல்ல பயந்த பிள்ளையாக வேணும் என்று கேட்டேன். அதன்படி கர்த்தர்களுக்கு நல்ல ஒரு திருமணத்தை முடிக்க என்னுடைய மகனுக்கு நல்ல ஊழியக்கார குடும்பத்தில் தேவன் கொடுத்ததுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஜெபத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எம்பிடி ஊழியத்தின் சார்பில் அருமையான அண்ணனுக்கும் என்னுடைய ஒரு சின்ன பரிசை எம்பிடி ஊழியத்தின் சார்பில் கொடுக்க விரும்புகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ் ஐயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னையும் கூட குடும்பமாக சாட்சி செய்ய கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல கிருபைக்காக, நல்ல தருணத்துக்காக கர்த்தருக்கு கூடான குடரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஜனவரி 2024 ஆண்டு 12ஆம் தேதி கேரளாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் போட்டிருந்தாங்க. அப்போ நான் வந்து 17ஆம் தேதி அந்த மாதம் 3வது புதன்கிழமை தாம்பரம் மீட்டிங் அட்டன் பண்ணும்போது ஜெபம் பண்ணிவிட்டு, உங்களுக்கு கேரளா ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, சென்னை தான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நானும் நிறைய எம்பிடி ஊழியத்தின் மூலமாக என்னுடைய முதல் என்னுடைய மகள் அவளை வந்து நாங்கள் ஐஐடி அல்லது அண்ணா யூனிவர்சிட்டி தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அப்போ பாஸ்டர் சொன்னது இவளுக்கு எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லி திருக்கதர்சமாக சொன்னாங்க. அதே மாதிரி கிடச்சது. அதே மாதிரி 2வது பையனுக்கும் அதே மாதிரி எம்பிபிஎஸ் போவான்னு சொன்னாங்க. அது மாதிரி 2வது பையனும் போனாங்க. இப்போ எனக்கு வந்து சென்னை தான், கேரளா கிடையாது உறுதியாக அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பாஸ்டர் சொன்னது திருக்கதர்சமாக சொன்னது என்ன நடந்தது எல்லாமே நடந்துட்டு வந்ததுனால நாங்கள் அதை நம்பி உறுதியாக இருந்தோம். 3வது மாதம் மார்ச் மாதம் போகும்போது திருப்பூர் ரெட்ரீட் போகும்போது பாஸ்டர் அன்னைக்கு ப்ரேயர் பண்ணிவிட்டு முதல் நாள் நான் நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, உங்களுக்காக வந்து அழுது ஜெபம் பண்ணேன். அப்போ கடவுள் வந்து நான் தப்பாக கைட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக வந்து நான் உறுதியாக உங்களுக்கு எங்கேயுமே கிடையாது, சென்னை தான் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறாரு. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி ஆணித்தரமாக சொன்னாங்க. சரி, நாங்களும் விசுவாசமாக இருந்தோம். அப்போ என்ன, இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாதம் எனக்கு வந்து என்னென்னா ஆணித்தரமாக சொன்னாலும் நம்பி இருந்தோம். இடையில ஒரு நாள் ஒரு 1/2 அன் ஹவரில் 1/4 மணி நேரம் ஒரு சின்ன குழப்பம் வரும். ஆனாலும் கூட அப்புறம் போயிடும், அந்த குழப்பம் போயிடும். இப்படி நடந்துகிட்டு இருந்துச்சு. அந்த வார நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிடி ஊழியத்தின் சார்பாக நிறையா பைபிள் படிப்பதற்கு எனக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குது. நிறையா காம்படிஷன் வச்சாங்க, எல்லாம் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறதுக்கும் இது இருந்தது. பைபிள் கைமா இருந்து ஜெபம், பைபிள், பாட்டு இது மாதிரி கண்டினியூவாக வந்து இருந்தது. என் வாழ்க்கையில் கூட அவ்வளோ கூட நான் பைபிள் வாசிச்சிருக்க மாட்டேன். அந்த 6 மாத பீரியடில் பைபிள் முடிக்கிறதுக்கு கடவுள் கிருபை செய்தார். ஒரு பெரிய சாட்சின்னு சொல்லலாம். எப்படின்னா, நான் 2 நிமிஷம் ப்ரேயர் பண்ணதுக்கே நான் வந்து ரொம்ப யோசிப்பேன். வீட்டில் யாராவது ப்ரேயர் பண்ணாங்கன்னா கோவப்படுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் எனக்கு போனதே, ப்ரேயர் பண்ணது ஈஸியாக ஒரு செகண்ட் மாதிரி போயிடும் எனக்கு. பாடல்கள் பாடி அந்த மாதிரி இப்படி போய்ட்டு இருந்தது. எனக்கு என்னென்னா 3வது மாதம் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் வரும்போது சில சமயத்தில் கொஞ்சம் வந்து பணத்துக்கு எங்கே போகிறது, ஏன்னா சம்பளம் வாங்க முடியாமல் இல்லாமல் இருந்தால் கஷ்டமாக இருக்குமே அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க வந்து
நான் அப்போ வந்து கேட்கும்போது இல்லை உறுதியாங்கிறதுங்கான்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாங்க. நான் ஏதாவது சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்படி வந்துட்டு எனக்கு அப்போ அந்த நாட்கள் கடந்து போனது தெரியல. ஆனால் செப்டம்பர் வந்தது. என்னுடைய என்னாச்சுன்னா மத்தேயு 6:24 தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் உங்களால் கூடாது அப்படின்னு ஒரு வசனம் எனக்கு அந்த முடிவு தெரியுது. எதுக்காகன்னு எனக்கு இவ்வளோ நாள் வச்சிருந்தாரு அப்படிங்கிறது எதுக்கு புரிஞ்சதுன்னா, நான் கிதியோன் இன்டர்நேஷனலில் அந்த ஊழியத்தில் இருக்கும்போது அங்கே வந்து ஒரு பெரிய கன்வென்ஷன் நடத்துகிறாங்க. அந்த கன்வென்ஷனில் 1500 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. என்னையும் வந்து அங்கே ஃபைனான்ஸ் கமிட்டி சேர்மனாக போடுறாங்க. நான் வந்து என்னுடைய வேலையில் இருந்தேன்னா கண்டிப்பாக இந்த வேலையை நான் பண்ணிக்க முடியாது. அதனால என்னை வந்து கேரளாவுக்கும் போகவிடலை, இங்குள்ள ஆஃபீஸுக்கும் போகவிடலை. கரெக்டாக அந்த கன்வென்ஷன் முடிஞ்சு அதுக்கு அடுத்த வாரம் சனிக்கிழமை தான் தெரியுது எனக்கு வந்து தெரிய வருது என்னுடைய லெட்டர் போகலங்க. அது கூட பார்த்தீங்கன்னா 5 நாளில் எனக்கு வந்து ஆர்டர் சென்னையிலே வந்து கிடைக்குது. அப்போ ஏற்கனவே பாஸ்ட் எழுதியிருந்தாங்க, ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து டெம்பரரியாக ஒரு ரிடன்ஷன் மாதிரி கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் பெர்மனண்டாக கொடுப்போம்னு சொல்லி. ஆனால் அவங்க சொன்ன வார்த்தைகள், திருக்கதர்சனமாக சொன்ன வார்த்தைகள் அப்படியே நிறைவேறும் தான். எதுக்காகனா இது ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுது. அவருடைய வேலையை செய்யும்போது அவர் வந்து எந்த வேலையும் செய்ய விடுறதில்லைங்கிறது எனக்கு நல்லா கற்றுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆணித்தனமாக எனக்கு உணர முடிந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 5 நாளில் அந்த ஆர்டர் கிடச்சி நான் செப்டம்பர் 27 டியூட்டியில் ஜாயின் பண்ணிட்டேன். இன்ன வரைக்கும் சென்னையில் தான் ஜாயின் பண்ணி போயிட்டுருக்கேன். ஒரு பெரிய அற்புதத்தை, அதிசயத்தை எனக்கு யாராலும் நினைச்சே பார்க்க முடியாது. கடவுள் வந்து செய்ய நடத்ததை யாரும் தடுக்க முடியாது அப்படிங்கிறத தன்னுடைய ஊழியக்காரர் திருக்கதர்சி மூலமாக வந்து சொன்னதை வந்து ஒரு பெரிய அதிசயம். யாராலும் நம்ப முடியாது. யாராலும் என்னுடைய ஆஃபீஸில் உள்ளே போகும்போது எந்த அதிகாரிகளாலும் நான் திருப்பி வந்து ஜாயின் பண்ணிட்டேன்னு அவங்களால மேலே ஒரு மாதிரி மேலங்களையும் பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி கடவுள் தான் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு சாட்சியாக சொல்ல என்னால் அங்கே முடிஞ்சது. இது எல்லாம் நடந்ததே பார்த்தீங்கன்னா இந்த எம்பிடி மூலமாக தான். என்னன்னா இந்த ஊழியத்தில் வந்தது பிறகு தான் நான் வந்து பயிர் வாசிக்கிறதுலையும் ஜெபிப்பதிலையும் பாட்டு பாடுறதுக்கு எல்லா வாய்ப்பை கொடுத்து அவருடைய சந்நிதியில் உட்கார்றதுக்கும் நெருங்கி அவருடைய தேவனோடு காலைல 4:40 5 மணி இப்படி காலைல எழுந்து 1 hour ப்ரேயர் பண்ணதுக்கும் எனக்கு இந்த எம்பிடி ஊழியம் தீர்க்கதரிசி பாஸ்டர் டேவிட் குமார் அவர்கள் மூலமாகவும் பாஸ்டர் ஜாலமோன் அவர்கள் மூலமாகவும் கற்றுக் கொடுத்தாங்க. எம்பிடி மூலமாக எனக்கு வந்து கடவுள் கொடுத்த அந்த வாய்ப்பு கொடுத்துருக்க கடவுளுக்கும் எல்லாத்துக்கும் நன்றி கூறி துதிக்கிற மகிமையாகவும் கர்த்தர் ஒருவருக்கே உண்டாவதாக. ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் முன்னாடி வந்து எங்கேயுமே ஃப்ரண்ட்டில் போய் நின்று பேசுகிறதே கிடையாது, மைக்கெலாம் பிடிச்சது கிடையாது. எனக்கு மைக்கு பிடிக்கணுனாலே கீழே உட்காந்துருந்தாலே அதை மைக்கை கையில் எடுக்கவே எனக்கு பயமாக இருக்கும், அப்படி இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு தடவை கொரோனா டைம் தான் கேட்டி மீட்டிங் அட்டன் பண்ணேன். அந்த மீட்டிங்கில் சாலமன் பாஸ்டர் வந்து ஒரு வசனம் வாசிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஃப்ரண்ட்டில் போய் அவங்க ஊழியக்காரங்க சொல்கிறாங்கன்னு கீழ்ப்படியணுங்கிறதுக்காக சரின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஃப்ரண்ட்டில் போய் எனக்கு மைக் ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கான்னு கூட தெரியாது. அப்படி போய் நான் வாசிட்டு போனேன். அங்கே வாசிக்கும்போது நான் சரியாக வாசிக்கலை. ஸோ நெக்ஸ்ட் டைம் எப்படியும் கொடுக்க மாட்டாங்க, நல்லா வாசித்தா தான் கொடுப்பாங்க. ஆனால் இங்கே என்ன பண்ணாங்கன்னா மறுபடியும் வாசிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து அது ட்ரைனிங் இன்ஸ்டியூட்னு சொன்ன மாதிரி கரெக்டாக ட்ரெயின் பண்ணாங்க. அதனால தான் நான் இன்னொரு ப்ரேயர் மீட்டிங்கில் கூட ஒருத்தவங்க வந்து பைபிள் ரீட் பண்ணாங்க. எனக்கும் ஆசையாக இருந்தது. பட் அதே 1 year கழித்து அதே மாதிரி போய் ரீட் பண்ணதுக்கு ஆண்டவர் உதவி செஞ்சார். ஏன்னா அந்த மாதிரி இங்கே எனக்கு அந்த கேட்டி மீட்டிங்கில் நல்லா ஒரு ட்ரெயின் பண்ணி கொடுத்தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாடலும் வந்து கொடுக்கும்போதும் பாட்டு பாடுங்க சொன்னாங்க. அப்போது நான் கீழ்ப்படியணுங்கிற ஒரே ரீசனுக்காக தான் சரி அப்படின்னு சொன்னேன். ஆனால் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாதுன்னு நினச்சேன். ஆனால் ஆண்டவர் கிருபையா அதையும் அவங்க அப்படியே ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்து இந்த அளவுக்கு சாட்சி சொல்ல வச்சுருக்காங்க. அப்படியே ஆண்டவர் இந்த ஊழியத்து மூலமாக என்னை உருவாக்குனதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஊழியத்தை சார்பில் அருமையான மகன் ரெபோ ஒரு 2 வருஷமா நமக்கு வந்து கீபோர்டு வாசிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளை கொடுக்க வருவது. ஹாப்பி கிறிஸ்மஸ். அருமையான சந்திரசேகர் அவர்களுக்கும் அருமையான மகள் நர்மலா அவர்களுக்கும் அருமையான தர்ஷிகாவுக்கும் எம்பிடி ஊழியத்தின் சார்பில் ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறோம். God bless you. ஒரு சில சாட்சிகள் சுருக்கமாக சொல்லிட்டே வரும். திருச்சியிலேருந்து பிரபு ஐயா வந்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம்.
இதுக்குன்னே இந்த மீட்டிங்க்குன்னே செஞ்சிலேருந்து வந்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த எம்பிடி மினிஸ்ட்ரீஸில் நான் ஜாயின் பண்ணி ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. அதுக்கு முன்பதாக வரைக்குமே ஒரு ஒரு பெயர் கிறிஸ்தவனாக தான் நான் இந்த கூட்டத்துக்கு ஜாயின் பண்ணியிருந்தேன். பட் இதில் நான் வந்து கலந்துக்கிறதுக்கு அப்புறமாக என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இம்ப்ரூவ் ஆச்சு, நல்லாவே இம்ப்ரூவ் ஆச்சு. என்னுடைய ஒரு வாட்டி நான் இந்த மாதிரி ப்ரோக்ராமில் நான் சொல்கிறதே இந்த விஷயம் தான். என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் இயர் பை இயர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நிறைய பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். நிறைய வாட்டி அங்கிளோட வேர்ட்ஸ் வந்து நம்மளுடைய டவுனான டைமில் வந்து நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். வீட்டில் சமாதானமாக இருக்கும். நம்மளோட தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படும். இந்த கூட்டங்கள் வந்து நடத்துகிற கூட்டங்கள் வந்து அதில் கொடுக்குற வார்த்தைகள் வந்து நம்மளுடைய லைஃப்பில் எப்பப்பெல்லாம் நம்ம சோர்வாக இருக்கிறோமோ அப்பப்பெல்லாம் அந்த வசனங்கள் நம்மளை வந்து தேற்றுறதா இருக்கும். நான் நடத்துகிற மீட்டிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த குவிஸ் ப்ரோக்ராம்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதா மட்டுமே தான் இருக்கும். ஒரு கிறிஸ்டியன் லைஃப்பை நீங்கள் எப்படி நீங்கள் வாழணும் அப்படின்றத சொல்கிற மினிஸ்ட்ரியாக தான் இந்த எம்பிடி மினிஸ்ட்ரிஸ் இருக்குது. டேவிட் அங்கிளுக்கும் சாலமன் அங்கிளுக்கும் நான் ரொம்ப நன்றியை செலுத்திக்கிறேன் இந்த டைமில். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. எனக்கு எம்பிடி வந்து 2011 தான் தெரியும். கர்த்தர் எல்லா மீட்டிங்கும் கர்த்தர் முடிஞ்ச வரைக்கும் அட்டென்ட் பண்ண கர்த்தர் கிருபை செஞ்சிருக்காரு. ஒவ்வொரு மீட்டிங்கும் அங்கிள் இருக்காருன்னு இல்லை, கர்த்தர் வருவாருன்னு எனக்கு தெரியும். அதனால நான் எப்படியாவது இங்கே வந்தால் கர்த்தர் இருப்பார் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அதே மாதிரி ஒவ்வொரு மீட்டிங் ரொம்ப பிளஸடாக இருக்கும். அவங்க கொடுக்குற ஒவ்வொரு வசனமும் கர்த்தர் பார்த்தீங்கன்னா அது கர்த்தரே பேசுறதா இருக்கும். மனுஷங்களால அது மாதிரி பேச முடியாது. கர்த்தரே அந்த வார்த்தையை கொடுத்து பேசுவார். அது கேட்கும் போதே ஒரு விடுதலை வரும், குடும்பத்தை சமாதானம் இருக்கும். கர்த்தரை இந்த எம்பிடி கொடுத்துருக்கா கர்த்தருக்கு நன்றி சார். அருமையான அன்பன் மிஸ்டர் ஷான் அவர்களுக்கும் அருமையான மகள் ரூபிக்கும் ஒரு சின்ன கிறிஸ்மஸ் பரிசை எம்பிடி ஊழியத்தின் சார்பில் கொடுத்துருக்கோம். காட் பிளஸ் யூ. 12 வருஷமா இருக்கிறாங்க எங்களோட. ரூபி 12 வருஷம் எனக்கு பழக்கம். ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருக்கும் போதுலேருந்து அவளை தெரியும். காட் பிளஸ் யூ. நான் இந்த நேரத்தில் இங்கே வந்து நான் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் செஞ்சிலேருந்து வந்திருக்கிறேன். ஐயாவையும் சாலமன் ஐயாவும் கடந்த 10 வருடங்களாக எங்களுக்கு தெரியும். அவருடைய ஊழியத்தின் மூலமாக நான் வந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்று இருக்கிறேன். அதெல்லாம் சொல்லி முடியாது. ப்ரேயர்லேயே வந்து என்னுடைய மனைவிக்கு வந்து வேலை கிடைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்காம ப்ரேயர்லேயே எனக்கு சொன்னாங்க. அது மூலிமா தான் நான் இவங்களை வந்து அதிகமாக நான் வந்து இவங்களை நேசிக்க ஆரம்பித்தேன். இவர் மூலிமா நான் இயேசுவை நேசிக்க ஆரம்பித்தேன். நான் ஏற்கனவே கிறிஸ்துவனாக இருந்தாலும் ரொம்ப பற்றி நான் பயணிக்கலை. அதன் பிறகு நான் அதிகமாக பயணித்தேன். பைபிளில் அடிக்கடி வர வசனங்கள் வந்து எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யக்கூடியவர் உன் தேவன். அந்த வசனம் மட்டும் எனக்கு அடிக்கடி ரிமெம்பர் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டு ஒரு 3 months பேக் கூட எனக்கு வந்து ஒரு மனஸ்தாபங்கள் ஜாஸ்தியாக இருந்து என்னுடைய லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபத்தோடு இருந்த சூழ்நிலையில் நண்பர்கிட்ட பேசினேன். உடனே என்னை வர சொல்லியிருந்தார். அப்போ கொஞ்சம் வேலை இல்லாமல் இருந்தேன். நான் எல்என்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் வேலை இல்லாமல் இருக்கும் நேரத்தில் ஃப்ரெண்டு கேட்டேன். உடனே வர சொன்னாங்க. கடவுளுடைய ஆசீர்வாதத்தினால இப்போ ஃப்ரெண்டு கூட நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். அங்கே சைட் இன்சார்ஜாக இருக்கேன். என்னுடைய ஒர்க் மூலிமா அவங்க ப்ராக்ரஸ் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணி கொடுத்ததுனால கான்ட்ராக்டர்ஸுக்கு கூப்பிட்டு வீக்லி 2 days வந்து என்வி கொடுத்து அவங்கள மகிழ்விக்கிற அளவுக்கு என்னுடைய பாஸ் வந்து இருக்கிறார். அந்த அளவுக்கு வந்து என்னுடைய அவுட்புட் இருக்குது. கடவுள் என்னோடு இருந்து வழி நடத்துகிறாரு. எனக்காக ஜெபித்து கொண்டிருக்க சகோதரர்களுக்கும் மற்ற அனைவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதுக்காக நான் கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். எம்பிடி ஊழியத்தை சார்பில் அருமையான பிரபு மோகன்ராஜ் அவர்களுக்கு ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறோம். காட் பிளஸ் யூ. மாலாக கர்த்தர் அவர்களை பேசுகிறார். யாக்கோபு போல நான் முதல்ல எம்பிடி வரும்போது ஐ ஹேட் நத்திங். கோலும் தடியுமாக வந்தபோது அது மாதிரி தான். ஐ டென்ட் ஹேவ் எனிதிங். ஐ ஹேட் ஒன்லி டிகிரி. ஆனால் எம்பிடி வந்த பிறகு தான் கர்த்தர் என்னை எம்பியில் இருக்க முடிக்க வச்சாரு. அது மாத்திரம் இல்லாமல் ஐ வாஸ் அன் ஆர்டினரி கிறிஸ்டியன். எனக்கு வந்து அவ்வளோ பேசிக்காக கோயிலில் தெரிஞ்ச வரைக்கும் தான் தெரியும். ஆனால் ஐயா மூலமாக தான் நான் வந்து கர்த்தரை அறிஞ்சுக்கொண்டேன், கற்றுக்கொண்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா பரிவாரங்கள் மாதிரி எனக்கு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. எனக்கு 3 குழந்தைங்க இருக்கும். ஐ ஹாவ் அ லைஃப் அகெயின். அந்த சூழ்நிலேருந்து கர்த்தர் என்னை பிக் மீ ஃப்ரம் த பிட் அப்படி தான் சொல்லலாம். கர்த்தர் என்னை உருமாற்றி
நிற்க வச்சிருக்கிறாரு. கடந்த 2 மாதமாக எனக்கு காலில் ஒரு இன்ஃபெக்ஷன் ஆகி கால் நடக்க முடியாது. நான் ஸ்கிப் பண்ணி தான் வாக் பண்ணுவேன். மீட்டிங் முடிஞ்சு நான் ஐயாவுக்கு ஒரு கால் பண்ணியிருந்தேன். அப்போ அவர் சொன்னார், இந்த மீட்டிங் வரும்போது உனக்கு நார்மலாக நிற்பேன் நீன்னு சொன்னார். கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ சுகவீனங்கள் பலவீனங்கள் இருந்து என் பையனையும் எங்களையும் காத்திருக்கிறாரு. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எம்பிடி ஊழியத்தில் கடந்த 8 ஆண்டுகளாக பங்கு வைக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். எம்பிடி ஊழியத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க ஒரு விஷயம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, ஆலயத்துக்கு போகிறது யாருனாலும் போகலாம், எந்த ஆலயத்துக்குனாலும் போகலாம். ஸோ ஆலயத்துக்கு போகிறது எல்லாருமே ஒரு கம்பல்ஷனில் கண்டிப்பாக போவோம். ஏதோ ஒரு ஆலயத்தில் வந்து பங்குள்ளவர்களாக இருக்கணும் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா, ஆலயத்தில் இருக்கிறத விட ஏதாவது ஒரு ஐக்கியத்தில் இருக்கணும் அப்படின்றதையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி எம்பிடி மாதிரியான ஒரு ஐக்கியம் எல்லாத்துக்கும் கிடைக்குமா அப்படின்றது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. இங்கே இருக்க எல்லாருமே வந்து கர்த்தரால் கிருபை பெற்றவர்கள், பாக்கியவான்கள். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் கிடைக்கிறதுங்கிறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனையோ ஐக்கியங்கள் பார்த்துருக்கோம். அவங்கள யூஸ் பண்ணிக்கிறவங்க இருக்காங்க, மிஸ்யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அந்த ஐக்கியத்தை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு எம்பிடி ஊழியம், இந்த ஒரு ஐக்கியம் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய காரியம். அதை நான் ஒரு கிருபையாக என்றேன். இந்த ஐக்கியத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, எம்பிடி ஊழியம் வந்து போவோம், ஏதோ ஒரு இடத்துல ப்ரேயர் அட்டன் பண்ணுவோம், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், வந்துடும் அப்படின்ற மாதிரி கிடையாது. எப்பவுமே ஐயா சொல்லுவார், இது ஒரு குடும்பம் மாதிரி, எம்பிடி குடும்பம் அப்படின்னு சொல்லுவார். அது உண்மை. என்ன அப்படின்னா, இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் இமிடியேட்டாக நம்ம வந்து டாக்டர்கிட்ட தான் போவோம். ஆக்சுவலி எம்பிடி ஊழியம் வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் மாதிரி தான். நைட்டு 1 மணி ஆனாலும் சரி, 2 மணி ஆனாலும் சரி, இமிடியேட்டாக கால் பண்ணுவோம். டாக்டர்கிட்ட கால் அப்படின்ற மாதிரி இமிடியேட்டாக கால் அட்டன் பண்ணுவாங்க. 24/7 ஹாஸ்பிட்டலில் கூட அந்த மாதிரியான ஒரு இது வந்து உங்களுக்கு கிடைக்காது. எத்தனையோ தடவை வந்து நிச்சயமாக சாட்சி சொல்ல முடியும். ஏன்னா எல்லாருமே இதை வந்து அனுபவிச்சிருப்பீங்க. அது மாத்திரம் கிடையாது, உடல் ரீதியாக மாத்திரம் இல்லை, ஒருவேளை மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கோம், ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்கிறோம், அல்லது நம்மையும் அறியாமல் இதில் பீடிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் இமிடியேட்டாக எம்பிடி தான் கால் பண்ணுவோம். ஸோ அந்த வகையிலையும் எம்பிடி வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாத்திரம் இல்லை, பண விஷயங்கள், ஏதோ கடன் நெருக்கடி ஆயிடுச்சு, இல்லை லோன் வாங்க போகிறோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இமிடியேட்டாக வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்கவங்க வந்து பேங்கர்ஸ்க்கு கால் பண்ண மாட்டோம். நமக்கு தெரிஞ்ச பேங்கர்ஸ் யார் தான், இங்கே 2 பேர் தான். கால் பண்ணி ஐயா இது மாதிரி கடன் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இமிடியேட்டாக ப்ரேயர் நடக்கும், அங்கே பேங்கிங்கான ஒர்க்கு நடக்கும். ஸோ இந்த ஐக்கியம் வந்து இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஐக்கியமாக இருக்குது. அது மாத்திரம் இல்லை, இந்த ஊழியத்தில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வாக்குத்தத்தம் இங்கே உள்ள ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறதை நான் பார்க்குறேன். என்ன அப்படின்னா, ஆபிரகாமுக்கு சொல்லும்போது சொல்லுவார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், ஆசீர்வாதமாக இருப்பாய்னு. டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது, நம்மளே எல்லாத்துக்கும் தெரியும். வரும்போது தேவைன்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் இங்கே அதிகம். யாராவது தேவை இல்லை சும்மா கூப்பிட்டாங்கன்னு யாராவது வந்திருக்கீங்களா? இங்கே ஃபிசிக்கல் நீடோ பண தேவையோ, ஏதோ ஒரு தேவை, ஏதோ ஒரு மன கஷ்டம், அந்த ஒரு தேவைக்காக தான் எம்பிடிக்குள்ளே நம்ம உள்ளே வந்தோம். அந்த தேவை பூர்த்தியாகும். தேவை முடிஞ்சதுக்கப்புறம் தேவனை அறிதல் உருவாகும். இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறோம். ஸோ தேவனை அறிந்து கொண்டவர்கள் இங்கே நிறைய பேர் இருக்கோம். 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா, தேவனை அறிவிக்கும் ஸ்டேஜ். எம்பிடி ஊழியத்துக்குள்ளே வந்தீங்கன்னா சும்மா விட மாட்டாங்க. எம்பிடி ஊழியத்துக்குள்ளே வந்து தேவைன்னு சொல்லி வந்தாலே உங்களை வந்து ஒரு ஊழியக்காரங்க தான் மாற்றி அனுப்புவாங்க. ஏன்னா ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் அதுதான். ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், தேவைன்னு சொல்லி வந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட. இப்போ நீ வெளியில் போகும்போது சும்மா வெறுங்கையோட போகக்கூடாது. ஆக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் மாத்திரமல்ல, பிறருக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்றி அனுப்புறது தான் இந்த எம்பிடியுடைய ஊழியத்துவம். ஏன்னா இது நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஊழியத்திலுமே இது இருக்காது. கூட்டமாக வருவாங்க, ஜெபிப்பாங்க, கிடைக்கும், அபிஷேகம் கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மைகள் கிடைக்கும், எல்லாமே கிடைக்கும். ஆனால் வெளியில் போகும்போது தேவைகள் பூர்த்தி அடைந்தவர்களாக மாத்திரம் தான் போவாங்க. ஆனால் எம்பிடி ஊழியத்தில் மட்டும்தான் வெளியில் போகிற எல்லாருமே ஊழியக்காரங்களாக போவாங்க, ஆசீர்வாதமாய் மாற்றப்பட்டு போவாங்க. ஸோ இந்த ஊழியத்தில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேவன் எங்களை குடும்பமாக இந்த ஊழியத்தில் ஐக்கியப்படுத்தி இருப்பதற்காக தேவனை மகிமைப்படுத்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுது. எம்பிடி ஊழியத்தின் சார்பில் அருமையான
மகள் ஷீபா அவர்களுக்கும் அருமையான மகன் ராஜா அவர்களுக்கும் ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறேன். ஹாப்பி கிறிஸ்மஸ். காட் பிளஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் ஜானட் ஆண்டனி. நாங்கள் ஈசிஆரில் ஈஞ்சம்பாக்கத்துலேருந்து வருகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைக்காக இந்த சாட்சியை அறிவிக்கும்படியாக நான் விரும்புகிறேன். கடந்த ஜூன் மாதம் 6வது மாதம் இங்கே வந்து மீட்டிங் நடந்தது. அந்த நேரத்தில் நாங்கள் வந்து ஊருக்கு போகும்படியாக பிரயாணப்பட்டிருந்தோம். அதாவது வயோதிப காலத்தில் இருக்கதானே என்னுடைய பெற்றோரை நான் கூட்டி கொண்டு செல்லும்படியான ஒரு தருணமாக இருந்தது. அவங்க 2 பேருமே 80+ இருக்காங்க. அவங்கள வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு போகிறது வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. எல்லாரும் எதிர்ப்பின் மத்தியிலையும் எதற்காக அவங்கள கூட்டிகிட்டு போகணும், எதுக்கு இப்படி ரிஸ்க் எடுக்கணும், ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே, என்னுடைய உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. என்னுடைய பெற்றோருக்கு அங்கே போக வேண்டும் என்ற மிகுந்த ஆவல். சரி, ஒரு மீட்டிங்காக தான் நாங்கள் 4 மாவடி போகணுன்னு சொல்லி பிளான் பண்ணாங்க. அதன்படியாக கர்த்தருடைய கிருபையினாலே ட்ரெயினில் டிக்கெட் எல்லாம் கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். பிரதர்கிட்டையும் ப்ரேயர் பண்ணோம். பிரதர் வந்து கட்டாயம் நீங்கள் போயிட்டு வருவீங்க, அது போகிறதான காரியத்தில் உங்களுக்கு ஒரு ஊழியமாகவே ஆண்டவர் அதை மாற்றி கொடுப்பார், நீங்கள் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அது ஜெபத்தோடு கூட ஆண்டவர் என்ன பேச போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த வெனஸ்டேயில் நடக்கிற மீட்டிங்காக நான் வந்தேன். ஏன்னா தேர்ஸ்டே எங்களுக்கு ட்ரெயின். அப்போது வந்த பொழுது ஜெபத்தோடு அதை குறித்து தானே ஆண்டவர் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு கலக்கத்தோடு கூட தான் நான் வந்திருந்தேன். ஆண்டவர் அந்த நாளிலே தம்முடைய ஊழியக்காரனை எங்களுக்காகவே ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருந்தார். இந்த வேத வசனம், அவர் எங்கேயோ வெளியே ஊழியத்துக்கு போயிட்டு அவர் தூங்கவே விடலையா ஆண்டவர். அன்னைக்கு அவர் வந்து இங்கே சொல்லும் போது என்னை தூங்க விடலை ஆண்டவர். வந்து நீ நீலாங்கரை மீட்டிங்காக வசனத்தை ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஆண்டவர் வந்து எனக்கு வசனம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் உடனே வெளியில் போயிட்டு 1 மணி தான் ஆயிடுச்சு நான் வர்றதுக்கு. ஆனாலும் நான் எழுந்து உடனே நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் பாருங்கள், நம்ம எவ்வளோ நம்ம மேலே ரொம்ப அவர் கரிசனையாக இருக்கிறார். நம்ம எவ்வளோ ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கிறோம், எதை எதிர்பார்த்து இருக்கிறோம் அப்படின்னு அறிந்து அவர் வந்து வசனத்தை கொடுத்துருக்கிறார். அன்னைக்கு பிரசங்கமே எனக்காகத்தான் அவர் பண்ணார், வேறு யாருக்காகவும் இல்லை. அன்னைக்கு எனக்காக அவர் ஆயத்தப்படுத்தி தம் ஊழியக்காரனை தூங்க விடாமல் அதை ப்ரிப்பேர் பண்ண வச்சு அங்கேருந்து அவ்வளோ செலவு பண்ணி இங்கே வராங்க. ஆண்டவர் வந்து அந்த வார்த்தையை பாருங்கள், 107வது சங்கீதத்தில் பேசினாங்க. நாங்கள் போகிற காரியம் ஊருக்கு போகிற குறித்து தானே காரியம். அதில் அந்த வசனத்தில் ஆண்டவர் பேசினார். 107:6-7 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார், தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். பாருங்கள், எக்ஸாக்ட் வேர்டு. ஊருக்கு போகிறது குறித்து தானே நாங்கள் வந்தோம். ஆனால் அப்போ ஊருக்கு போகிற வழியை அவர் செவ்வையாக்கி கொண்டு வருவார். அதை தொடர்ந்து அவர் மெசேஜ் போயிட்டே இந்த 4 பாயிண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அடுத்ததாக 29-30 வசனங்கள், கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டாத நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். அதாவது போயிட்டு திரும்பி வந்து உங்களை பத்திரமா சேர்ப்பார். ஆண்டவர் பாருங்க ஆச்சரியமாக பேசினார். நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வேத வசனத்தின் போது பேசணும் ஆண்டவரேன்னு வரும்போது கர்த்தர் வேதத்தின் வழியாக தம்முடைய மகனை ஆயத்தப்படுத்தி அந்த நாளிலே எனக்கு இருந்த கலக்கத்தெல்லாம் நீங்கி கொந்தளிப்பு தான் அமர்த்தினார். எல்லாரும் போகக்கூடாது, இப்படி எப்படி போட்டு என்ன ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி கேட்ட பொழுதிலும் ஆண்டவர் பத்திரமா எந்த விதமான எந்த குறைபாடு இல்லாமல், காம்ப்ளிகேஷன் இல்லாமல், சுகவீனம் வராமல், ஏறும் போதும் இறங்கும் போதும் எந்த விதமான தடங்கள் வராமல் கர்த்தர் பத்திரமாய் எங்களை கொண்டு வந்து வீடு வந்து சேர்த்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அதே போல் என்னுடைய மகளுக்கு 11th படிச்சுட்டு இருக்கும் போது ப்ரேயர் பிரதர் வந்து ஒரு 10 இயர்ஸாக தெரியும். அப்போ 11th படிச்சுட்டு இருக்கும் போது அப்போ ப்ரேயர் பண்ணும்போது சொன்னாங்க, நீ ஏமா ஸ்ட்ரெஸ் ஆகிற, நீ ஸ்ட்ரெஸ் ஆகாத, எதுக்கு உனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. அப்போ தான் அவங்க சொல்லும் போது தான் தெரியும், ஏதோ இவ ஸ்ட்ரெஸ் அப்படின்னா படிப்பு நிமித்தமாக, நீ கவலைப்படாத, நீ ஏன் இது பண்ணுற அப்படின்னு சொல்லி அவங்க இது பண்ணாங்க. ஆனால் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டு ஆண்டவருடைய கிருபையினால், கர்த்தர் கொடுத்த ஞானத்தினால. அப்போது சொல்லும் போது அது கொரோனா பீரியடு, 12th எக்ஸாமு இல்லாமையே போயிடுச்சு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், எதுக்கு ஸ்ட்ரெஸ், நீ அதுக்கு அதை நினச்சி தானே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகிற, உனக்கு வந்து அதில் வந்து விடுதலை தந்தார்.
அப்புறம் கூடவே சொன்னார், அவளுக்காக ஆண்டவர் ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி மேற்படிப்புக்காக. இப்போ நாங்கள் அடுத்த வருஷம் நான் அவளை வந்து கொஞ்சம் மெடிக்கல் லைனில் தேடிட்டு இருந்தோம். அதுக்கான முயற்சிகள் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த இயரில் அது கிடைக்க முடியாதது போயிடுச்சு. ஆண்டவரே, இந்த வார்த்தையை தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். ஆண்டவரே, நீர் என்ன சொன்னீர், எங்கே ஆயத்தம் பண்ணியிருக்க, அதுக்கு நேராக எங்களை வழி நடத்துங்க. நாங்கள் ஏதோ ஒரு திசையில் தேடிட்டு இருக்கோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லியிருக்கும் போது கர்த்தர் சரியான வழியில் நடத்தி அடுத்த வருஷத்தில் அவர் வந்து பிடெக் சேரும்படியாக கர்த்தர் கிருபை கொடுத்தார். மகா பெரிய தயவுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்க, உண்மையாகவே ஒரு பகட்டு இல்லாமல் ஆடம்பரம் இல்லாமல் ஒரு எளிமையான நிலையில் அவங்களுடைய அணுகுமுறை இருக்கும். அவங்களும் சிஸ்டரும் அப்படி தான், பிரதரும் அப்படி தான், சாலமன் அண்ணனும் அப்படி தான். கர்த்தர் அப்படி ஒரு அருமையான ஒரு குடும்பத்தோடு கூட எங்களையும் ஐக்கியப்படுத்தியிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலமாக அவர்களோடு கூட நாங்கள் ஜேர்னி பண்ணிகிட்டே இருக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். எல்லாம் எங்களை ரொம்ப நேசிக்கிற ஒரு குடும்பத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. ஆமீன். சொன்ன நல்ல வார்த்தைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். எம்பிடி ஊழியத்தின் சார்பில் அவர்களுக்கும் அருமையான ஐயா ஆண்டனி அவர்களுக்கும் ஒரு பரிசு பொருளை கொடுத்தவர். காட் பிளஸ் யூ. ஹேப்பி கிறிஸ்மஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னையும் குடும்பத்தையும் சாட்சியாக இருந்ததுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நான் எப்போவோ இறந்து போயிருப்பேன். நான் எம்பிடிக்கு வரலன்னா நிச்சயமாக நான் கண்டிப்பாக இறந்து போயிருப்பேன். நான் கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்து ஒரு ஹார்ட் சர்ஜரி பண்ணுன்னு சொன்னாங்க. ஆனாலும் அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்து 3 மாதம் டைம் கொடுத்தாங்க டாக்டர்ஸு. அதனால் 7 வருஷம் கர்த்தர் ஜீவனை கொடுத்து மட்டுமா காத்து பிள்ளைகளை காண கர்த்தர் கிருபை செய்தார். கணவருக்கு ரிட்டையர்ட் ஆகும்படியாக கூட கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரும் உலகரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால இங்கே வந்திருக்கிற அனைவருக்கும் அட்வான்ஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். நன்றி. நாங்கள் வந்து எம்பியில் வந்து ஒரு முத ஆரம்பிக்கிறாங்க. அப்போலேருந்து நாங்கள் வந்துட்டு இருக்கிறோம். வந்ததுலேருந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்து மேலே ஆசீர்வாதம் தான். எங்களுக்கு அதை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எல்லா வித ஆசீர்வாதங்களும் நான் என் மனசில் என்ன நினச்சினோ எல்லாம் அதான் ஆண்டவர் அதாவது நேர்த்தியாய் அதாவது சகலத்தையும் அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி கொண்டு வந்து நிறுத்தினார். இப்போ கடைசியில் நான் ரிட்டையர்மெண்ட் ஆகும்போதும் நான் கேஸை போட்ட பணத்தெல்லாம் கொடுத்துருவேன். எல்லாருக்கிட்டையும் இது பண்ணி கட்டிருப்பான்னு சொல்லிட்டு கோர்ட் ஆடிலி ஒன்று இருப்பாங்க, கட்டிட்டுப்பான்னு கொடுத்துருவேன். ஆனால் சால்மோன் ஐயாவும் டேட்டும் அடிக்கடி ஜெபம் பண்ணுவாங்க நல்லபடியாக ரிட்டையர் ஆகணும்னு சொல்லி. அந்த லாஸ்ட் ஃபைனலில் வந்து 6 லட்ச ரூபா நீங்கள் கட்டணுன்ட்டு பில்லை போட்டு கரெக்டாக எட்டு வந்து ரிட்டையர் ஆகுது முன்னாடி கொண்டாந்து 1 மாதம் முன்னாடி கொடுக்குறாங்க. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன், ரிட்டையர் பண்ணுறது இவ்வளோ பணத்தை நான் கட்ட வேண்டியது வரைய நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி ஜபிச்சேன். என்கிட்ட சொல்லேன். கர்த்தர் அதே மாதிரி வந்து பணத்தை கட்டிட்டு போன ஏசி வரைக்கும் போயிடுச்சு, அசிஸ்டன்ட் கமிஷனர் வரைக்கும் போயிடுச்சு. அதை கட்டி தான் போகணும்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது அவனே போயிட்டு யார் கட்டினானா அவனை போய் இழுத்துட்டு வாங்கன்னு சொன்னார் அந்த ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர். உடனே அவரை போயிட்டு கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட காட்டினோடனே, உன்னை உள்ளே போட்டுருவேன், கவர்மெண்ட் பணத்தை நீ எப்படி இது மாதிரி கட்டாத இது பண்ணிவிட்டு நீ இது பண்ணி உள்ளே போடுவேன்னு சொல்லி மிரட்டின உடனே அவன் கொண்டாந்து அந்த பணத்தை உடனே இமிடியேட்டாக எப்படியே கொடுத்த உடனே கொண்டாந்து கட்டிடுறேன் சார்னு சொல்லிட்டு உடனே கட்டி முடித்தான். கர்த்தர் அது மாதிரி எவ்வளோ எண்ணிலடங்காத அற்புதங்கள் தீர்க்கதரிசனமாக சொல்லுவார். சாலமோனாயும் டேட்டையும் என் பிள்ளைகளுக்கு ஒரு குழந்தை உண்டாகுதுன்னாரு, கற்பம் தரிப்பான்னாரு. அதே மாதிரி கற்பம் தரிச்சு எல்லாரும் கற்பம் உண்டாகி எல்லாரும் பிள்ளைகளோட அப்புறம் சந்ததி போல என் சந்ததி இப்போ வந்து ரொம்ப பெருகி விருத்தி அடைந்திருக்குது. அதுக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். நன்றி, வணக்கம். ராசகராஜ் அண்ணனுக்கும் அக்காவுக்கும் எம்பிடி ஊழியத்தின் சார்பில் ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறோம். காட் பிளஸ். போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இன்ஸ்பெக்டராக இருந்து ரிட்டையர் ஆனாங்க இப்போதான். கடந்த வருஷத்துல என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க கம்பெனியில ரிசைன் பண்ணதுனால வேலை இல்லாம இருந்துச்சு. அவங்க இவ்வளவுக்கும் 2 குவாலிஃபிகேஷன் முடிச்சதுனால எங்க ரெசியூம் அனுப்புனாலும் வேலையே கிடைக்காத ஒரு சூழ்நிலையில இருந்தது. நான் அந்த மாதிரி இங்க எம்பிடி மினிஸ்ட்ரிக்கு அப்பதான் நான் ஒரு 1 இயர் இருக்கும். அப்போ பிரதர் வந்து செப்டம்பர் மாதம் வந்து தீர்க்க தரிசனமா சொன்னாங்க, உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அடுத்த வருஷத்துல அதாவது ஜனவரி மந்த்ல இருந்து ஒரு புது வேலை காத்திருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி ஜனவரி மந்த்ல அவங்க எதிர்பார்த்த ஜாப் வந்து கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் இது என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு 10 வருடமா ஒரு அலர்ஜியால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருந்தா. அதாவது வீசிங், அப்புறம் தோல்ல வந்து ஸ்கின்ல ஒரு தடிப்பா அந்த மாதிரி வரும்.
எந்த ஃப்ரூட்ஸையும் எதையுமே சாப்பிட முடியாது, ஸ்கூலுக்கு கூட சரியாக போனது கிடையாது. அந்த மாதிரி பயங்கரமாக லீவு போட்டுக்கிட்டே இருப்பா. அந்த மாதிரி இருக்கும்போது தான் பிரதர்கிட்ட வந்து நான் அடிக்கடி எதுனாலுமே மெசேஜ் அனுப்புவேன். பிரதர் உடனே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. அப்போ இதே மாதிரி தான் கடைசி மாசத்துல கூட நான் வந்து பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணதுக்காக சொன்னேன். அப்போ வந்து பிரதர் ஜெபம் பண்ணிட்டு இனிமே இவளுக்கு வந்து இந்த மாதிரி வீசிங் இது வரவே வராது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதே மாதிரி அதுல இருந்து என் பொண்ணுக்கு வந்து வீசிங் எதுவுமே வராம இது வரைக்கும் பாதுகாத்துக்கணும். இப்போ ரெய்னிங் சீசன்ல கூட கத்தர் வந்து எல்லா ஃப்ரூட்ஸையும் நான் இது நாள் வரைக்கும் நான் கொடுத்ததே இல்லை. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிரேப்ஸ் எல்லா வாட்டர் கண்டென்ட் ஃபுட் எல்லாமே ஃப்ரூட்ஸையும் சாப்பிட்றதுக்கு கத்தர் கிருபை செய்திருக்காரு. அந்த மாதிரி தடிப்பு வீசிங் எதுவுமே வராம கிருபை செய்திருக்காங்க. அது எப்படின்னா ஜானட் அக்கா சொன்னாங்க, சங்கீதம் 107 19, 20 தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த இங்க வச்சுதான் சொன்னாங்க. இந்த பலிபீடத்துல நின்று நான் சொல்றேன், உனக்கு வந்து இவளுக்குடைய அலர்ஜி ப்ராப்ளம் முற்றிலுமா நீங்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அந்த வசனத்தின்படி வந்து என் பாப்பாவை வந்து சுகப்படுத்தினார். அதற்காக கர்த்தருக்கு சோத்திரம். இவருடைய இந்த மினிஸ்ட்ரியில யூடியூப்ல போடுற எல்லா நிறைய மெசேஜையும் நான் பார்ப்பேன். அது எல்லாமே ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கும் பொழுதெல்லாம் பயங்கரமா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நமக்கே ப்ரேயர் பண்ணது மாதிரி நம்மளை வந்து அப்படியே பூஸ்டப் பண்ண மாதிரியே இருக்கும். அவங்க மெசேஜ் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அது மாத்திரம் இல்ல, பிரதர் ரொம்ப அன்பா இருப்பாங்க. என்ன வந்து எப்பவுமே மகா அப்படிதான் சொல்லுவாங்க. எனக்கு அதுலலாம் ரொம்ப பெரிய சந்தோஷம். அதற்காக நன்றி செலுத்துறேன். கர்த்தருக்கு சோத்திரம். எங்களை சாட்சியா நிறுத்துறதுக்கு சோத்திரம். அருமையான மகள் ரஷ்யா குட்டி அவர்களுக்கு எம்பிடி ஊழியத்தின் சார்பில் ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறோம். God bless you, Mom. Happy Christmas. கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு சோத்திரம். தேவன் என்னையும் இந்த நேரத்தில் ஒரு சாட்சியாக நிறுத்தின தேவனுக்காக உமக்கு கொடான கொடி சோத்திரத்தை ஏறெடுக்கிறேன். விசேஷமாக இந்த எம்பிடி ஊழியத்தில் வந்ததுக்கு அப்புறமா அநேக அற்புதங்களை தேவன் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் செஞ்சு வருகிறார். அதே போல் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நார்த் சென்னையில் இருந்தோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி தேவன் எங்களை இங்கே சித்தாலப்பாக்கம் ஏரியாவுக்கு கொண்டு வரும்போதும் நாங்கள் அதிகமாக பிரதர்கிட்ட தான் ஃபோன் பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஜெபித்தோம். எல்லாவற்றையிலும் தேவன் எங்களுக்கு அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி தந்தார். அதே மாதிரி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் 2 பேரோட வாழ்க்கையிலும் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலும் நான் ஃபஸ்ட்டு அவள் மெடிக்கல் லைனில் போகணுன்னு ஆசைப்பட்டிருந்தா. அதே போல் நான் பிரதர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அதிகமாக அதுக்காக ஜோம் பண்ணிவிட்டு எந்த காலேஜில் சேரணும்னு நாங்கள் நினைக்கிறதுக்கு முன்னாடியே காலேஜையும் அதோட நேமையும் அவங்க சொன்னாங்க ப்ரேயர்லேயே. அதே போல் எங்களுக்கு கிடைக்க கிருபை செய்தார். தொடர்ந்து அதே போல் என்னுடைய மகளுடைய வாழ்க்கையிலையும் இன்ஜினியரிங் கிடைக்க தேவன் கிருபை செய்து மேன்மேலும் அற்புதத்தை நிகழ்த்தி வருகிறார். நான் ஜாயின் பண்ண ஸ்கூலில் கூட அதிக போராட்டம் இருக்குன்றதுக்காக அதுக்கடிக்கு ஜோம் பண்ணேன். தேவன் எல்லா போராட்டங்களையும் நீக்கி 1 வருஷத்துக்குள்ளே கடந்த ஒரு 6 மாதத்துக்குள்ளாகவே அந்த ஜெபத்தில் நல்ல ஒரு சேஞ்ச் தெரியுது. எல்லாரும் என்கிட்ட அன்பாக இருக்கவும், அந்த பிரின்சிபலும் ஈவன் அவங்க இந்துவாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட வந்து இதுக்காக நீ ஜெபம் பண்ணிக்கோமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தேவன் என்னை உயர்த்தி வருகிறார். எல்லா நாமமும் எம்பிடி ஊழியத்துக்கும் கடவுளுக்கும் எல்லாருக்கும் கிருபை உண்டாவதாக. ஆமீன். அருமையான மகள் மேரி அவர்களுக்கு எம்பிடி ஊழியத்தின் சார்பில் ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த மாதம் நமக்கு ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணது வந்து இப்போ எடுத்துட்டு இருக்க ப்ரோக்ராம் ஸ்பான்சர் பண்ணது அவங்களுடைய ஃபர்ஸ்ட் சிஸ்டர். அவங்க பேர் மிஸ்ஸஸ் ஜெயகொடி வில்லியம்ஸ். அவங்க தான் இந்த ப்ரோக்ராமை நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய அக்கா, ஃபர்ஸ்ட் அக்கா, சொல்லப்போனால் ஆனியோடைய ஃபர்ஸ்ட் அக்கா அவங்க தான். அவங்க வில்லியம்ஸ் ஐயா அவர்கள், அதுக்கு பிறகு அவங்களுடைய பிள்ளைகள் வந்து நான்சி, அதுக்கு பிறகு டேனி தான் 4 பேர். அவங்க தான் அதை ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. தேவனுக்கு நான் நன்றி செலுத்துக்கிறேன் இந்த அருமையான குடும்பத்துக்கு. அவங்களையும் அருமையான மகன் குமாரையும் ஆசீர்வதிப்பாராங்க. வர முடியாத ஒரு சூழ்நிலை. அவங்க +2 டீச்சரு இருந்தாலும் இன்னைக்கு அவங்க பெர்மிஷன் போட்டு இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. கர்த்தர் அவர்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். தேங்க்ஸ் அம்மா. புஷ்பா அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க ஒரு சின்ன சாட்சி. அருமையான மகன் ஜெயவேல் டேவிட். இந்த நீலங்கரை ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ப்ரோக்ராம் கூட மிஸ் பண்ணாம வந்த ஒரு குடும்பமாக அவங்க காணப்படும். ஒரு ப்ரோக்ராம் கூட அவங்க மிஸ் பண்ணதில்லை. அவங்களுக்கு அது புரியுதோ இல்லையோ எனக்கு தெரியல நம்ம பேசுறதோ. ஆனாலும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு ஆசையா நேசமா வருகிற ஒரு தம்பியாக ஒரு அம்மாவாக கர்த்தர் வைத்திருக்கிறார். வெட்டாங்கல்ல பக்கத்தில் தான் இருக்கேன் நான். எனக்கு அவ்வளோ பேசுறது, ஆண்டவரை நான் நேசிக்கிறேன். அதனால் எனக்கு அவ்வளோ பேசி பழக்கம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய கவலைகள் கண்ணீர்கள் எல்லாம் அவர் தான் எனக்கு துணையாக இருக்கார்.
ஒவ்வொரு நாளும் அவருடைய கரத்தை பிடிச்சி தான் நான் இருக்கிறேன். எனக்கு உண்மையான சக்தியே இல்லை. என் குடும்ப பிரச்சனைங்க, போராட்டங்கள், பிள்ளைகள் போராட்டங்கள் அத்தனையும் அவரை நினச்சி தான் நான் அழுகிறேன். ஆனால் முழு தீர்வு சமாதானம் எனக்கு தரலை அவர். ஆனால் தருவாருன்ற நம்பிக்கையில் நான் அவரை நேசிக்கிறேன். அவரை ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட போராடி நான் கண்ணீரோடு அவரை வணங்குறேன். நான் எனக்கு இதுக்கு மேலே பேசுறதுக்கு எனக்கு சாட்சி சொல்லணும்னா அவர் இன்னும் நிறைய பிரச்சனைங்க எனக்கு கொடுத்துருக்க. அந்த பிரச்சனையிலேருந்து ஒவ்வொன்றா எனக்கு மனக்கவலைங்களை கொஞ்சம் எனக்கு சமாதானம் தரணும்னு தான் நான் கேட்குறேன். சொத்தோ சுகமோ எனக்கு நான் கேட்கல. எனக்கு நிம்மதி வேணும் ஆண்டவரே. நான் போகிறப்ப எனக்கு நிம்மதியான ஒரு பாதையை எனக்கு கொடு அப்படிதான் நினைக்கிறேன். இந்த பையனால் நான் நிறைய வேதனைகள் அனுப்பேன். அவர்கிட்ட தான் நான் ஒவ்வொரு நாள் மனுஷாள்கிட்ட நான் சொல்லலை, அவருக்கு தான் சொல்லி நான் அழறேன் ஒவ்வொரு நாளும். ஆனால் என் கண்ணீரை நிறைய அழுதுன்னு இப்போ ஓரளவு குறைச்சிருக்காரு. குறைப்பாருன்ற நம்பிக்கையில் நானும் அவரை நினைக்கிறேன். நான் ஒவ்வொரு நாளும் தோத்திரம் அவருக்கு கோடானு கோடி தோத்திரம். என்ன எனக்கு நம்பிக்கையாக முழுசாக எனக்கு அவருக்கு பூரண இது தரணும். எனக்கு அவரை நம்புறேன் நான். அருமையான புஷ்பா அம்மாவுக்கும் அருமையான மகன் ஜேவியல் டேவிடுக்கும் ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி கிறிஸ்மஸ். ஒரு நிமிஷம் இவங்க 2 பேருமே நான் வரலைன்னா கூட சரி, எனக்கு ஃபோன் பண்ணி அம்மா நீங்கள் வரணும், இப்போ எனக்கும் ஏதாவது பிரச்சனை, என் மகளுக்கு என்ன பிரச்சனை வர சொல்லுவேன். ஐயா எங்களுக்காக ஃபோன் பண்ணுங்க, எங்கள் பொண்ணுக்காக ப்ரேயர் பண்ணுங்க ஐயா. குடும்பத்தில் ரொம்ப சூழ்நிலைங்க இருக்குது, ரொம்ப பிரச்சனைங்க, எவ்வளோ பிரச்சனைங்கள்லாம் தீர்த்து வச்சுருக்காங்க இவங்க 2 பேரும். ஒவ்வொரு நாளும் இவங்களை நான் கடவுளுடைய இதில் வெளியில் போனார்னா கூட நான் அவருக்கு ஆசீர்வாதம் கொடுங்க, அவர் நல்லா இருக்கணும், அவர் குடும்பத்தில் இருக்கணும், அவர் மகள் கல்யாணத்துக்கும் நாங்கள் போயிட்டு வந்தோம். நன்றி. மிஸ்ஸஸ் சிப்போரா ஸ்டீவ் ஒரு 5-6 வருஷமாக யூடியூப்ல எல்லாத்துலேயுமே நமக்கு எனக்கெல்லாம் பாடவே வராதுங்க, கழுது கத்துற மாதிரி இருக்கும். ஆனாலும் என்னையும் ஒரு பாட வைக்கிற ஒரு அன்பியான மகனாக அவர் போட்ட மியூசிக் தான் கர்த்தருடைய கிருபை தான் இன்னைக்கு நிறுத்தி வைத்திருக்குது. அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. கெவின் சில வார்த்தைகளை. ஓகே, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே வந்திருக்க எல்லா எம்பிடி மெம்பர்ஸ் அண்ட் ஃபெலோஷிப்பில் இருக்க ஒருத்தருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள், கிறிஸ்மஸ் க்ரீட்டிங்ஸை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எம்பிடி வந்து ஒரு மினிஸ்ட்ரி, காட்ஸ் ட்ரிவன் மினிஸ்ட்ரி. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே காட்ஸ் கிஃப்ட்டை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க, காட்ஸ் ப்ரெசன்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. ராஜாவெல்லாம் சொன்னார், இது மாதிரி யூ கால் டு பி டு பி பிளெஸ்ட் அண்ட் டு பி எ பிளெஸிங் டு மெனி. அது வந்து கரெக்ட், தட் இஸ் வெரி மச் ரைட். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் எம்பிடி மினிஸ்ட்ரிக்கு வந்தது நம்ம ஜான் ஜோசப் அங்கிள் மூலிமா. அப்புறம் சாலமன் அங்கிள் எங்கள் வீட்டுக்கு வருவார், அப்புறம் டேவிட் அங்கிளும் எங்கள் வீட்டுக்கு வருவார். ஸோ இந்த ஒரு மினிஸ்ட்ரி வந்து எங்களோட ஒரு லைஃப்பில் ஒரு பார்ட்டாக, எங்கள் வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருக்கிறதுக்கு கர்த்தருக்கு தான் நான் சொல்கிறேன், நன்றி சொல்கிறேன். முக்கியமாக சாலமன் அங்கிளுக்கும் டேவிட் அங்கிளுக்கும் எங்களோட தேங்க்ஸ் சொல்கிறேன். எங்களுக்கு ப்ரேயர்ஸில் எங்களை சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், எங்களோட மினிஸ்ட்ரியில் சப்போர்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. செகண்ட் கிங்ஸ் சாப்டர் 3 நீங்கள் பார்த்தீங்கன்னா எலைஜா வந்து என்ன சொல்லுவார்னா, யூ டிக் த டிச்சஸ். அந்த மாதிரி வந்து அங்கிள் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுவார், தம்பி இந்த இயர் வந்து நீ உன் பொட்டி படிக்கையெல்லாம் வந்து நீ பேக் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன அங்கிள் சொல்கிறாரு, ஓகே அங்கிள் சொல்கிறாரு அப்படின்னு நம்மளும் என்ன பண்ணுவோம், ஒரு செட்டு வந்து ரெடியாக வைப்போம். பார்த்தா எங்கே இருந்தாச்சும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வர்றது வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது, பிஸ்னஸ் வைஸும் வரும், மினிஸ்ட்ரி வைஸும் வரும். அதுதான் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எங்கே ஒரு இடத்துக்கு நாங்கள் போகிறதுக்கு டிலே ஆச்சுனாலும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு கடவுளே வந்து அந்த கண்ட்ரிக்கோ அந்த சிட்டிக்கு போகிறதுக்கு கடவுளே வந்து வழி திறப்பார். ஸோ நாங்களே யாருக்கோ ஃபோன் பண்ணி எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அந்த மாதிரி ஒரு நிலைமையை விடாமல் எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் என்ன சொல்கிறது, நாங்கள் இது வரைக்கும் சந்திக்காத ஒரு ஆளுங்க மூலியமாக அவர் வாசல்களை திறக்கிறாரு. ஸோ அதான் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவர் பிதாவானவர் கனம் பண்ணுவார். அந்த வார்த்தை எங்கள் எம்பிடியில் நாங்கள் ருசி பார்த்தோம். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி. இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, 2 பேருமே செல்ஃப்லெஸ்ஸாக தான் வாழ்ந்திருக்காங்க. டேவிட் அங்கிளும் சரி, சாலமன் அங்கிளும் சரி, ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு எவ்வளோ ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ஸ் இருக்கும், எவ்வளோ வார்ஃபேர் அவங்க தாண்டி வந்திருப்பாங்க. அவங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் நல்லா ப்ரேயர் பண்ணணும். நாங்கள் டெய்லி ப்ரேயர்ஸை நாங்கள் பண்ணுவோம். ஏன்னா
அவங்க 2 பேரும் ஏஜ் தாண்டி ஒரு யங்ஸ்டர் மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க. 4 இடம். என்ன அங்கிள்னா இந்த வாரம் இங்கே மீட்டிங், இந்த வெனஸ்டே அங்கே மீட்டிங், நீலாங்கர். உங்கள் வீடு மொப்பேட்டு, உங்கள் வீடு வெஸ்தாம்பரத்தில் இருக்குது. குறைஞ்சது 60 to 70 கிலோமீட்டர்ஸ் ஒன் வே ட்ரிப் ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ ஒரு யங்ஸ்டராலே முடியாதது. 2 பேரும் எலைஜா மாதிரி கடவுள் வந்து அவங்களுக்கு ப்ளஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக நான் வந்து நான் மிகுந்த நன்றியை நான் சொல்கிறேன். அது கடவுளுக்கே மகிமை உண்டாகதாக. ஏன்னா நான் ஒரு டைம் போகும்போதும் ஒரு ஏரியாவுக்கு வராங்கன்னா முடிச்சுட்டு இன்னொரு அங்கே இருக்க மெம்பர்ஸ் யாராவது பார்த்துட்டு ப்ளஸ் பண்ணிட்டு போகலாமா அப்படிதான்றாங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம இன்னும் அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கணும். அவங்க மினிஸ்ட்ரிக்காக நம்ம இன்னும் நம்ம பாரத்தோட நம்ம எம்பிடிக்காக ஜெபிச்சு இன்னும் நிறைய பேர் இந்த மினிஸ்ட்ரியில் வந்து இணையணும். அது மூலயமா நிறைய பேருக்கு அந்த பிளெஸிங் வரணும்னு நான் கேள்விக்கிறேன். தேங்க்யூ. எம்பிடி ஊழியத்தின் சார்பில் அருமையான மகள் சிபராஸ் டிவிக்கும் அருமையான மகன் கெவினுக்கும் ஒரு சின்ன ஒரு பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறேன். God bless you. Happy Christmas. Thank you. பிரைஸ் எல்லாம். இந்த எம்பிடி ஃபெலோஷிப் மூலமா தேவன் எங்களை நிறைய ஆசீர்வதிச்சிருக்கார். முக்கியமாக என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப அதிகமாக ஆசீர்வதிச்சிருக்கார். நாங்கள் ஊழிய பாதையில் போகும்போதெல்லாம் அதிகமாக ஊழியக்காரங்க மூலயமா ஆண்டவர் எங்களை பலப்படுத்தி ஊழியத்தில் இன்னும் அதிக உற்சாகமாக செய்யறதுக்கும் இன்னும் புதிய அபிஷேகத்தோடு செய்யறதுக்கும் ஆண்டவர் உதவி செய்தார். அது மட்டும் இல்லை, நாங்கள் வேர்ல்ட்லியாக கூட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. நாங்களே பிளான் பண்ணதே இல்லை கார்லாம் வாங்கணும்னு சொல்லி. ஆனால் அதுக்கு முன்னாடியே ஐயா சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களுக்கு கார் தராரு அப்படின்னு சொல்லி தீர்க்க தரிசனமாக சொல்லுவார். சொல்லும் பொழுதெல்லாம் அப்போ நாங்கள் அதை பற்றி யோசிச்சதும் இல்லை. அந்த அவ்வளோ பெரிய பட்ஜெட் எங்களால் இப்போ யோசிக்க முடியாது அப்படின்னு தான் நாங்கள் நினச்சோம். ஆனால் தேவன் வந்து அப்படியே ஊழியக்காரங்க வார்த்தையின் மூலமா தேவன் எங்களுக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்தார். ஒரு நாள் வீட்டுக்கு வந்திருந்தாரு. அப்போ ஒரு செகண்ட்ஸில் ஒரு கார் வாங்கலாம் அப்படின்னு நாங்கள் தேடிட்டே இருந்தோம். சடனாக அப்போ யார் வீட்டுக்கோ விசிட்டிங் வரும்பொழுது வந்திருந்தாங்க. அப்போ ஐயா கிட்ட நாங்கள் சொல்லவே இல்லை, நாங்கள் ஒரு கார் வாங்கலாம், செகண்ட்ஸில் வாங்கலாம் அப்படின்னு எதையுமே சொல்லலை. அப்போ உடனே தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு கார் தராரு. அந்த கார் வந்து அது ஒரு டாடா ஏசி மாடலில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கப்புறம் பார்த்தா கர்த்தர் வந்து மாருதி ஈகோ ஸ்டார் வந்து புதுசே வாங்கிறதுக்கு தேவன் உதவி செய்தார். எல்லாம் ஊழியக்காரனுடைய ஜெபம் தேவன் எங்கள் மீது வைத்து கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கணவருடைய பிஸ்னஸை ஆசீர்வதிச்சு ஊழியத்திலையும் தேவன் பலப்படுத்தி எத்தனையோ போராட்டம், எத்தனையோ எதிர்வல்லமைகள் எல்லாவற்றின் மத்தியிலையும் தேவன் அதை நாங்கள் நிற்காம ஓடுறதுக்கு, விசுவாச ஓட்டத்தை ஓடுறதுக்கு இந்த எம்பிடி ஃபெலோஷிப் மூலமா தேவன் எங்களுக்கு உதவி செய்து வருகிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். எம்பிடி ஊழியத்தின் சார்பில் அருமையான மகன் விஜயகுமார் அவர்களுக்கும் அருமையான மகள் ஹேமா அவர்களுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த ஒரு சின்ன பரிசு பொருளை நாங்கள் கொடுக்க விரும்புகிறோம். அவங்க மகன் ஜேக்கப், அவன் தான் இங்கே ட்ரம் வாசிக்கிறவன். இங்கே ஒரு 3 வருஷமா இந்த ஊழியம் நடந்துட்டு இருக்குது. எல்லாத்துலையும் அவர் தான் ட்ரம் வாசிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கும் ஒரு சின்ன பரிசு பொருளை கொடுக்க விரும்புகிறோம். God bless you. Happy Christmas. இருக்கட்டும். இன்னைக்கு நமக்கு ஃபுட்டு ஸ்பான்சர் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி ஃபுட்டோட ஸ்பான்சர் அருமையான மகன் விஜயும்